திருவடி வணக்கம். அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். ஐயா மாரிமுத்துக்கண்ணன் வணக்கம் ஐயா. சூரிய நாராயண ஐயா திருவடி வணக்கம். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழிப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோங்க பொழித்த புகழியர்கோங்கடல் போற்றி. கல்விடப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமடி திருவாதூரன் திருத்தாள் போற்றி. முடிமடி திருவாதூரன் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய. சொக்கநாத வெண்பா. தண்டு வரும் குண்டு வரும் தானை வரும் ஆனை வரும் வண்டில் மறுமாடு வருமாடு வரும். மிண்டி பெருங்கோட்டையும் சுமையும் பின்பு வரும். கூடல் அருங்கோட்டை வாசலில் சென்றார். சொக்கநாத சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே போற்றி திருஅகவல் என்கின்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது தோளா போற்றி துணைவா போற்றி அப்படிங்கிற அந்த பகுதியை தான் நாம பார்க்க இருக்கின்றோம். தோளா போற்றி துணைவா போற்றி அப்படிங்கிறதுல இதுக்கு முன்னாடி இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி நமக்கு அருளப்பட்டது நாம் செய்த பெரிய தவத்தின் காரணமாக. இறைவனை போற்றி செய்வது என்பது இந்த ஆன்மா உடல் எடுத்த பெரும் நோக்கம். இறைவன் இந்த உடல் எடுத்த நோக்கமே இறைவனை போற்றி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா இறை போற்றி ஒன்றுதான் இந்த ஆன்மாவினுடைய உண்மை அறிவை விளக்கம் செய்கின்றது. மித்த எந்த போற்றியும் இந்த ஆன்மாவினுடைய உண்மை அறிவை விளக்கம் செய்வதில்லை. அதுவும் சிவ போற்றி என்பது நாம இறைவன் என்று மற்ற தெய்வங்களை நாம மயங்காமல் சிவன் ஒருவனே நம்முடைய தலைவன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நினைப்பை இந்த ஆன்மாவுக்கு பேராற்றல் தருகின்றது. இந்த ஆன்மாவினுடைய மிகப்பெரிய நிலைப்பாடுகளை அது உணர்த்துகின்றது. அப்போ எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும், எத்தனையோ கடவுளர்கள் இருந்தாலும், எத்தனையோ இறைத்தன்மை பெற்றோர்கள் இருந்தாலும், அவர்கள் அனைவருமே சிவபெருமானுடைய ஆளுமைக்குள் உட்பட்டவர்கள். அந்த சிவத்தை வழிபாடு செய்வதே என்னுடைய முழு நோக்கம் என்ற உணர்வே இந்த பிறவியை நாம ஜெயிச்சதுக்கு சமம். நாம பல இடங்கள்ல போய் நிக்காம எல்லாமே சிவம்தான் அப்படிங்கிற அந்த நினைப்பே இந்த பிறவியை நாம வென்றதுக்கு சமம். அதனால இந்த பிறவி நோய்க்கு மருந்தாகவும் இந்த பிறவி நோய்க்கு விருந்தாகவும் அமைகின்றவன் சிவபெருமானே அப்படிங்கிற எண்ணத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இங்க நாம செய்ய வேண்டிய விஷயம். ஆக சிவம் ஒருவனை தவிர புற்றில்வாள் அரவம் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன். எல்லாம் அழகா சொல்றாரு.
ஒரு புற்றில் வாழ் அரவன், ஒரு பாம்பு குத்துல இருக்கக்கூடிய அந்த நாகத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். பொய்யர்தம் நெய்யும் அஞ்சேன். பொய் சொல்லிட்டே இருக்கான்ல, அவன் திடீர்னு உண்மை பேசினா எப்படி இருக்கும்? ஒருத்தன் பொய்யே பேசிட்டு இருக்கான், அவன் எப்ப பார்த்தாலும் ஃப்ராடு, ஒன்னா நம்பர் ஃப்ராடு. அவனுங்களை பார்த்து, ஐயா உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க யாருமே இல்லைங்கய்யா, அவன் சரியான பொய்யன், அவன் நம்ம கிட்ட வந்து ஒரு மெய்மையான வார்த்தைகளை சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்ப மாட்டாங்க ஐயா, அவன் போய் தான் சொல்றான். பயமா இருக்கும், பயமா இருக்கும், பயமா, என்ன செஞ்சிருவானோ பயமா இருக்கும். இவனுக்கு என்ன, எந்த இடத்துல காலவாரி விட போறானோ, எந்த இடத்துல நம்ம போய் கோர்த்து விட போறானோ அப்படின்றனால பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன்னு இருக்காரு. எப்படின்னு பாருங்க, பொய்யரா இருக்கிறவங்க திடீர்னு மெய் பேசினா பயமா இருக்குமா? அதுக்கும் பயப்பட மாட்டேன். புற்றில் வாழ் அரவம் அஞ்சேன், கற்றைவாழ் சடைக்கு அன்பரல்லால் மற்றும் ஓர் தெய்வம் கனவிலும் நனவிலும் நினையாது. அது எந்த பாட்டு? அந்த பாட்டை கரெக்டா எடுங்க, சரியா அந்த வார்த்தை கடைசி வார்த்தை வரல. புற்றில் வாழ் அரவும் மஞ்சேன், பொய்யதும் மெய்யும் மஞ்சேன், கற்றைவார் சடையம் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி, மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டென நினைந்தெம்பான், கற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே. அருமை அருமை, நன்றிங்க சுவாமி. சிவபெருமானை தவிர மற்றுமோ தெய்வம் தன்னை, மற்றொரு தெய்வத்தை நான் ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாரு? கற்றிலாதவர். அவங்க பேர் யாரு? சிவபெருமானை தாண்டி இன்னொரு தெய்வம் இருக்குன்னு சொன்னா அவங்க பேர் என்ன? அவங்களுக்கு என்ன பேரு? கற்றிலாதவர்கள்னு பேரு. கற்றிலாதவர்கள்னா ஒழுங்கா படிக்காதவங்கன்னு பேரு. கற்றிலாதவர்கள் தம்மை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. அம்மா நான் பயமா இருக்கு எனக்கு அவங்கள பார்த்தா. ஏன்னா மித்தவங்க எல்லாத்தையும் திருத்திடலாமா, பாம்பு நஞ்சு கக்காதுன்னு சொல்ல வச்சிடலாமா, பாம்பை நஞ்சு கக்காதுன்னு சொல்ல வைக்கலாம், பொய்யா இருக்கிறவன மெய்யா திரும்ப பொய்யா இருக்கிறவன மெய்யான வாழ்க்கைக்கு வான்னு வர வச்சிடலாம். இதெல்லாம் வந்து அவங்க அறியாமையினால இருக்காங்க, அப்படிதானே? அவங்க அறியாமையினால அப்படி இருக்காங்க. ஆனா தெரிஞ்சும் இல்ல சிவபெருமானுக்கு நிகராக ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னு போனா அவனை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு, அவன் வந்து ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு திரும்ப பிறப்பு, அவனுக்கு உய்வதற்கான வழியே இல்லை, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப போனா அப்படிங்கிறதுனால அந்த நிலைக்கு நாம எல்லாம் போகாம பெருமான் நம்மளை வந்து அவன் திருவடிதான் உயர்ந்ததுன்னு நினைக்க வச்சது. அப்படியே அம்மனாம் அஞ்சுமாறேன்றதுக்கு ஆப்போசிட்டா நினைச்சா என்ன வரும்? அம்மனாம் வியக்குமாறேன்ற மாதிரி அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அப்படின்னு சொல்வது போல நாம எல்லாரும் வந்து சிவபெருமானுடைய திருவடி நிழல் தான் பெருசு அப்படின்னு நாம வந்த காரணத்தினால இந்த வாழ்வை நாம் ஜெயித்து விட்டோம். முதல்ல நம்ம எல்லாரும் வெற்றியாளர்கள். உங்களுக்கு நாளைக்கு வந்து தை மாத பிறப்பு. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சுவையான பொங்கல் செய்தி என்னன்னா, நாம எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். நாம எல்லாருமே வந்து இந்த உலக மாயையை வெற்றி கொள்ளல, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பிறவி என்ற நோயையும் வெற்றி கொண்டிருக்கோம். அதனால நாம் எல்லாரும் வெற்றியாளர்கள் அப்படிங்கிற ஒரு இனிப்பான ஒரு பொங்கல் செய்தி உங்க எல்லாருக்கும். நாளைக்கு நீங்க பொங்கல் வைக்கும் போது நான் ஒரு வெற்றியாளர்டா, நான் ஒரு பெரிய நான் சாதிச்சுட்டேன்டா, இந்த பிறவி எடுத்ததுக்கான நிலையில இருக்கேன்ற ஒரு நினைப்போட எல்லாரும் பொங்கல்லாம் வைக்கலாம். எனக்கு பொங்கல் ஊதியம் வேண்டும். ஊதியம் எனக்கு 2 பேர் தான் தந்துட்டு இருக்காங்க, சுசிலா அம்மாவும் நடராஜன் ஐயா மட்டும்தான் தந்துட்டு இருக்காங்க. அடியனுக்கான கூலி எல்லாரும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் தெரியுறாங்க. எல்லாரும் மறைச்சு வச்சிருக்கீங்க நீங்க கூலிய. கூலி கேட்டாதான் கிடைக்குது பாருங்க. தேவி அம்மா தெரியுறாங்க, மகேஸ்வரி அம்மா தெரியுறாங்க, குழந்தைவேல் ஐயா, கமலா அம்மா மற்றும் சிவகாமி அம்மா தெரியுறாங்க, கலைச்செல்வி அம்மா, சரஸ்வதி அம்மா, அலமேலு அம்மா, முருகேசன் ஐயா, அங்கர்கண்ணி அம்மா, தெய்வநாயகி அம்மா தெரியுறாங்க. அடியன் செய்த பெரிய தவம் உங்க எல்லாரையும் பார்த்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் பொங்கல் வந்த போல. பொங்கல் வந்த ராஜேஸ்வரி அம்மா அவன் எனக்கு தெரியலையே, ராஜேஸ்வரி அம்மா தெரியுறாங்க, ராஜேஸ்வரி அம்மா தெரியுறாங்க. இதனால அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ கலாவதி அம்மா தெரியுறாங்க, மகிழ்ச்சி. பொன்முடி அம்மா தெரியுறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தவம் தவம். இப்பதான் பொங்கல் நிறைஞ்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி என்ன தெரியுமா? இந்த பொங்கல் பொங்கும் போது ஒண்ணு நினைச்சுக்கோங்க, நம்மளுடைய எல்லா பிரிகளும் நமக்கு இல்லாம
இன்பமே என்னாலும் பொங்க போகுது இனிமே. ஏன்னா இந்த பொங்கல் புரிதலோட வைக்க போறோம் நம்ம. அதனால இன்பமே என்னாலும் அப்படிங்கிற நிலையில பொங்கல் பொங்கும் போது அத்தனை தூரம் இன்பமே என்னாலும்ன்றத ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பமே என்னாலும் பொங்குக பொங்கல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தங்களுடைய சிவ பொங்கலா இந்த பொங்கல் இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரையும் அடியேன் வாழ்த்துகின்றேன். ஆக மற்றைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு உணர்வு படுத்துறேன். மற்றவங்க எல்லாம் பொங்கல் பண்டிகை கொண்டாட மாட்டாங்க பாத்தீங்களா? நீங்க மற்ற சமயத்தவர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவாங்களா? மற்ற சமயத்தவர்கள் கொண்டாட மாட்டாங்க. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, இப்போ மற்ற சமயம் சொல்லக்கூடிய கிறிஸ்தவமா இருக்கட்டும், இஸ்லாமா இருக்கட்டும், மற்ற சமயங்கள்ல என்ன பண்ண மாட்டாங்க, பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா இந்த அது சூரியனுக்கு வைக்கக்கூடிய பொங்கல், அப்படிதானே? சூரியனுக்கு வைக்கக்கூடிய பொங்கல். அதனால யாரும் மற்ற மதத்தவர்கள் யாரும் இதை செய்ய, ஏன்னா அவங்களுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இறைவன் ஒருவன் தான் அவங்களுக்கு, அப்படிதானே? இறைவன் ஒருவன் தான், இறைவனை மட்டும்தான் வணங்குவோமே தவிர இறைவனுடைய படைப்புகளை நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரியான கொள்கை தானே? கொள்கை சரிதானே? இறைவனைத்தான் வணங்குவோமே தவிர இறைவனுடைய படைப்புகளை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது சரியான கொள்கை தானே? அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அவங்களுக்கு? அவங்க சொல்றதுல மாற்று கருத்து இருக்கா? கரெக்டு தானே? இறைவனை மட்டும்தானே வணங்கணும். இறைவனுடைய படைப்புகளை போய் வணங்கலாமா? வணங்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்வது போலத்தான் அமைகின்றது. ஆனால் ஒரு சின்ன குறிப்பு இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்திருக்கேன். ஏன்னா நம்மள யாராவது கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏங்க சூரியனை போய் வணங்குறீங்க, நாங்க சூரியனை படைச்ச இறைவனை தாங்க வணங்குவோம், சூரியனை தான் நாங்க வணங்க மாட்டோங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது நம்ம சரியா பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? அதுக்காக சொல்றேன். நீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது இருந்தாலும் திரும்ப என்னன்னா, இப்போ அப்பா ஒரு ஜீப் வச்சிருக்காரு, நம்ம வீட்டுல ஜீப்பு, அது அப்பா வாங்கியிருக்காரு, காசு போட்டு வாங்கியிருக்காரு. ஆனா அப்பா ஜீப்ல வண்டி ஓட்டிட்டு போறாரு, போயிட்டு இருக்கிறப்போ அந்த வாசல்ல தாண்டி போறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பாவுக்கு பாய் சொல்லுவோம். இப்ப நம்ம யாருக்கு பாய் சொல்றோம்? ஜீப்புக்கு பாய் சொல்றோமா, அப்பாவுக்கு பாய் சொல்றோமா? ஜீப்பை இயக்குற அப்பாவுக்கு பாய் சொல்றோமா, இல்ல ஜீப்புக்கு பாய் சொல்றோமா? அப்பாவுக்கு தான் பாய் சொல்றோம். ஜீப்பை இயக்குற அப்பாவுக்கு தானே பாய் சொல்றோம். அதனால கவனிங்க, இந்த உலகம் நகருதுன்னா இந்த உலகத்துல உட்கார்ந்து நகர்த்திக்கிட்டு இருக்கான்ல, இந்த உலகத்துல உட்கார்ந்து நகர்த்திக்கிட்டு இருக்கான்ல, அவனுக்கு தான் நம்ம பாய் சொல்றோம். சூரியன் என்பது ஜீப்பு, அதுல உட்கார்ந்து நகர்த்திட்டு இருக்காங்க. சூரியன் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கு இல்லையா? சூரியன் அங்க எங்கேயும் மூவ் ஆகுதுல, அது நகர்த்தணும்னா அதுக்குள்ள உட்கார்ந்து எங்க அப்பா நகர்த்திட்டு இருக்கான். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம பாய் சொல்றப்ப இது பைத்தியம், ஜீப்புக்கு போய் பாய் சொல்லுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல ஜீப்புக்கு பாய் சொல்லல, ஜீப்ப உள்ள உட்கார்ந்து இருக்கிற எங்க அப்பாவுக்கு பாய் சொல்றேன் அப்படிங்கிறது மாதிரிதான் சூரியனுக்கு நன்றி செலுத்துவதல்ல, சூரியனை இயக்குகின்ற சிவத்திற்கு நன்றி சொல்வதுதான் இந்த பொங்கல். சூரியனுக்கு நன்றி சொல்லலாம். அதே மாதிரி அடியார் திருவடியில வீழ்கிறோம். அடியாருக்கா திருவடி வீழ்கிறோம்? அடியாரை இயக்குகின்ற உள்ள இருக்கக்கூடிய எங்க மனுஷங்கால போய் விழுகிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? எங்க சமயத்துல இறைவனை தவிர வேற யாரையும் நான் கும்பிட மாட்டோம். அப்ப நான் கேட்கிற கேள்வி, இறைவன் எங்க இருக்கிறார் உங்க சமயத்துல? இறைவன் எங்க இருக்காரு? நீங்க சொல்ற சர்ச்லயோ இல்ல மசூதிலையோ இல்ல வேற இடத்துலயும் மட்டும்தான் இருக்காரா? இல்ல எங்க இறைவன் ஏகன் அநேகன், இறைவன் எல்லா இடங்கள்லயும் இறைவன் இருக்கான். மரத்தை நம்ம சாமி கும்பிடுவோமா இல்லையா? நல்லா கவனிங்க, மரத்தை சாமி கும்பிடுவோமா? ஆமாவா இல்லையா? ஆமா, கும்பிடுவோம். ஏன்? மரத்தை இயக்குபவன் யாரு? மரத்தை இயக்குபவன் யாரு? உள்ள இருக்கிற சிவம் தான். நாம செய்கின்றது எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய சிவத்துக்குத்தான் வழிபாடு. இப்ப நீங்க என்ன திட்டுறீங்க அப்படின்னா உடம்ப திட்டுறீங்களா இல்ல உள்ள இருக்கிற ஆனந்த திட்டுறீங்களா? உடம்பு என்ன பண்ணுச்சு? அது ஒண்ணும் பண்ணாது, உள்ள இருக்கிற ஆனந்தம் தானே. ஆமா, ஆனந்ததான் திட்டணும், ஆனந்தத்தான் திட்டணும். உள்ள உடம்ப திட்டக்கூடாது. வாழ்த்துறதா இருந்தாலும் ஆனந்துக்கு தான் வாழ்த்து, உடம்புக்கு வாழ்த்து இல்ல. வசைப்பாடுதனால்தாலும் ஆனந்தத்தான் அது வசைப்பாடுது, உடம்புக்கு இல்ல. அது போல நாம் செய்கின்ற அத்தனை பூசணையும் யாருக்குத்தான்? உடம்புக்கு அல்ல, உயிருக்கு. அது போல வெளிப்புறத்துக்கு அல்ல.
ஆத்மா சொல்லக்கூடாது. இது வந்து நமக்கு இது உடம்பு, உள்ள இருக்கிறது உயிர். ஆனா இறைவனுக்கு எது உடம்பு? இறைவனுக்கு இந்த பிரபஞ்சமே உடம்பு. அவனுக்கு பேருடல், இந்த பிரபஞ்சமே உடல். அதை உள்ள இயக்கக்கூடிய, அதனால நாம வழிபாடு செய்கின்ற பஞ்சபூத வழிபாடு யாருக்குத்தான் பொருந்தும்? நீங்க நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, வானம் இதெல்லாம் வழிபாடு செஞ்சா அதை இயக்குற இவனுக்குத்தான் போய் சேரும். நீங்க எது வழிபாடு செய்தா, இப்ப சொல்லுங்க, ஒரு இடத்துல இறைவனை பாக்குறது நல்லதா, இறைவன் படைச்ச அத்தனை பொருள்களை இறைவனை பாக்குறது நல்லதா? அத்தனை பொருள்களை இறைவனை பார்க்கறது நல்லது. அதனாலதான் நாம எல்லாத்தையும் வழிபாடு செய்கின்றோம். நாம அடியார்களையும் வழிபாடு செய்கின்றோம், பஞ்சபூதங்களையும் வழிபாடு செய்கின்றோம், நம்முடைய நிலா, நம்முடைய சந்திரன், சூரியன், காற்று எல்லாவற்றையும் வழிபாடு செய்கின்றோம். புரியுதுங்களா? அப்போ வழிபாடு செய்வது என்பது எப்படி? நீங்க என்கிட்ட வந்து பேசினா என் உடம்புக்கு இல்ல, என் உயிருக்கு தான். அது போல நாம் செய்கின்ற பூசனை அனைத்தும் உயிரற்ற பொருளுக்கு அல்ல, உயிர் பொருள். சூரியன் உயிரற்ற பொருள் தான். நம்மளுடைய சாஸ்திரப்படி நமக்கு சூரியன் உயிரற்ற பொருள் தான், சந்திரன் உயிரற்ற பொருள் தான், பஞ்சபூதங்கள் உயிரற்ற பொருள் தான். ஆனா அதை இயக்குகின்றவன் யாரு? சிவபெருமான் என்பதனால நாம் செய்கின்ற வழிபாடு அனைத்தும் சிவனுக்குத்தான். இப்ப சொல்லுங்க, யாராவது கேட்டா, ஏங்க படைத்தவனை வழிபாடு செய்வதை விட நாங்கெல்லாம் படைத்தவனை மட்டும்தாங்க வழிபாடு செய்வோம், படைத்தவைகளை வழிபாடு செய்வதில்லை அப்படின்னு சொன்னா நாம கேட்கிற கேள்வி, அப்போ படைத்தவைகளை இயக்குபவன் யாரு? நான் இந்த வாட்டர் பாட்டில வச்சுட்டேன், இந்த வாட்டர் பாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா தானால இயங்குமா? ஆமா, நாம இயங்குனாதான், நான் இயக்குனாதான் இயங்கும். அது மாதிரி இயங்குகின்ற அத்தனை பொருளும் இயக்கத்துக்குரியவன். ஆக நாங்க இயக்கத்தை தான் வழிபாடு செய்கின்றோமே தவிர இயங்குகின்ற பொருளை வழிபாடு செய்யலன்ற தெளிவு முதல்ல உங்களுக்கு வரணும். புரியுதுங்களா? முதல்ல நமக்கு வரணும்ல தெளிவா சொல்றதுக்கு. இப்போ டாட்டா காட்டுறது யாருக்கு? மத்தவங்களுக்கு தெரியாது உள்ள அப்பா உட்காந்துருக்காருன்னு. ஆமா தானே? மத்தவங்களுக்கு தெரியாது உள்ள அப்பா உட்காந்துருக்காரு. மத்தவங்க நினைப்பாங்க, இந்த குழந்தை டாட்டா என்ன ஜீப்புக்கு போய் டாட்டா கிட்டுது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது உள்ள அப்பா உட்காந்துருக்காங்க. இந்த பிள்ளைக்குதான் தெரியும் உங்க அப்பாவோட ஜீப்புன்னு தெரியும், இந்த பிள்ளைக்குதான் தெரியும் உங்க அப்பாவோட விஷயம்னு தெரியும். அது போல நமக்கு மட்டும்தான் தெரியும் உள்ள இருக்கக்கூடிய சூரியனை இயக்குபவன் யாரு? இறைவன், சிவபெருமான், சிவம். ஆக சிவபெருமானுக்குத்தான் வழிபாடு. நீங்க செய்கின்ற அத்தனை, இப்ப கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்யுங்க, அது எந்த பொருளால்? உள்ள இருக்கிற மூல விக்கிரகம் எதனால ஆக்கப்பட்டது? கல்லால் ஆகப்பட்டதுங்க ஐயா, இல்லைன்னா ஐம்பொன்னால் ஆகும். கல்லுதான் மூலம். எப்பயுமே மூல விக்கிரகம் நம்ம கருவறையிலுக்கு விடுறது கல்லுதான், எப்பவுமே கல்லுதான். அது வந்து ஐம்பொன் கிடையாது. அப்ப கல்லுனால் ஆக்கப்பட்டது. அப்ப நம்ம வழிபாடு செய்யறமே, அது கல்லுக்கா உள்ள இருக்கிற சிவத்துக்கா? உள்ள இருக்கிற சிவத்துக்குங்க ஐயா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக நாம் செய்கின்ற வழிபாடு எல்லாமே உள்ள இருக்கிற சிவம், இன்க்ளூடிங் அடியார்கள். அடியார்கள்னா அவங்க கிடையாது. இப்போ நான் கலைச்செல்வி அம்மா காலையோ, இல்ல ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, தெய்வநாயகி அம்மா மற்றும் சரஸ்வதி அம்மா, நடராஜன் ஐயா, அவங்க எல்லாம் திருவடியில வீழ்ந்து வணங்குனா அது யாருக்கு தான் வணக்கம்? உள்ள சிவனுக்கு தான், உள்ள இருக்கிற சிவனுக்கு தான் வணக்கங்க ஐயா. அதனாலதான் நம்ம கிட்ட பாகுபாடு இல்ல. வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, வந்தவங்க, வராதவங்க, இது எதுவுமே பாகுபாடு இல்லாம நாம வணங்குவதற்கான காரணம் உள்ளின்று இருக்கக்கூடிய சிவம். அப்ப உள்ளின்று இருக்கக்கூடிய சிவத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் தான் ஞானம். அததான் ஞானம்னு சொல்றோம். எல்லா பொருள்லையும் சிவத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் தான் ஞானம் அப்படின்ற அந்த நிலையினால நாம வைக்கக்கூடிய பொங்கல் என்ன பொங்கல்? சிவப்பொங்கல். நாம வைக்கக்கூடிய பொங்கல் சிவப்பொங்கல். யாராவது கேட்டாங்கன்னா இவன் என்ன சொல்லணும்? நீங்க 16 வயது நிலை படம் பார்த்திருக்கீங்களா? 16 வயது நிலை படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து ஸ்ரீதேவி சொல்லுவா, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உன்னை யாராவது சப்பானின்னு கேட்டா போய் சப்புன்னு அரைஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீன் பாத்துருக்கீங்களா?
அது மாதிரி இனிமே யாராவது நீங்க படைப்பு பொருளை வழிபாடு செய்றீங்கன்னு சொன்னா அவங்கள சப்புன்னு அறையிற மாதிரி இந்த பதில சொல்லு. நீங்கெல்லாம் படைத்தவனை கோவில்ல தான் பாப்பீங்க, நாங்க படைத்தவனை அதை இயக்குகின்ற எல்லா பொருள்களையும் நாங்க பாக்குறோம். அதனால எங்களுடைய பார்வை அகண்ட பார்வை, உங்களுடைய பார்வை குறுகிய பார்வை அப்படின்னு என்ன சொல்றீங்க? நம்ம எந்த படத்தை சொல்ற மாதிரி தப்பானின்னு யாராவது கூப்பிட்டா சப்புன்னு அரைஞ்சிருன்னு சொல்ற மாதிரி யார் என்ன முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இல்ல, முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சமய கொள்கையினுடைய இதுதான் இப்படிதான் வச்சாங்க. ஆனா இதை சொல்லி தரல யாரும். நாம என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம், ஓ சூரியனுக்கு தான் பொங்கல் வைக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோமா இல்லையா? இவ்வளவு நாள் அப்படிதான், ஓ சூரியனுக்கு தான் பொங்கல். சூரியனுக்கு பொங்கல் அல்ல, சூரியனை இயக்குகின்ற எங்க அப்பனுக்கு தான் பொங்கல். ஏன்னா அவன் தானே இயக்குறான், அவன் தானே ஏத்துறான் எல்லாத்தையும். அவன் இல்லாம ஒரு அணுவும் அசைவது இல்லையே. அப்படிங்கிறப்போ அவனுக்கு தான் பொங்கல் நினைச்சு நீங்க வைக்கக்கூடிய அந்த பொங்கல் சிவத்திற்கு அப்படின்னு நினைக்கிறது முதல் நாள். அடுத்து உயிரற்ற பொருள்ல நல்லா கவனிங்க, உயிரற்ற பொருளை இயக்குறவனும் சிவன் தான். ரெண்டாவது நாள் யாரு? உயிருள்ள பொருளை இயக்குறவனும் சிவன் தான். உயிருள்ள பொருள் என்ன? உயிருள்ள பொருள் ஆடு மாடு மற்ற உயிரினங்கள் இது எல்லாத்தையும் இயக்குபவன் தான் சிவம் அப்படின்னு சொல்வதனால ரெண்டாவது நாள். மூணாவது நாள் அடியார்களை இயக்குபவனும் சிவன் தான். அதுதான் காணும் பொங்கல். அடியார்களை இயக்குபவனும் சிவன் தான். அதனால காணும் பொங்கல்ல தாற்பயம் என்னன்னா அடியவர்களை காண வேண்டும், அடியவர்களை காண வேண்டும், அவர்கள் திருவடியில வீழ்ந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கணும்ன்றதுக்காக காணும் பொங்கல். அதனால கவலைப்படாதீங்க, வெள்ளிக்கிழமை காணும் பொங்கல்ல நாம திரும்பவும் நாம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். மடியார் திருக்கூட்டத்துக்கு இல்ல, அதனால வெள்ளிக்கிழமை தானே காணும் பொங்கல் இல்லையா? கரெக்டா தப்பா? புதன்கிழமை வியாழக்கிழமை இல்ல, வெள்ளிக்கிழமை காணும் பொங்கல் ஐயா. சனிக்கிழமை. அதனால வெள்ளிக்கிழமை மாட்டு பொங்கல் இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், சனிக்கிழமை வந்து நம்ம இங்க வந்து ஒரு சனிக்கிழமை எல்லாரும் நம்ம இங்க ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. சனிக்கிழமை வந்து போன வட்டம் ஒரு ஓதுவா மூர்த்தி பாடின மாதிரி முதல் பெண் ஓதுவா மூர்த்திகள் அவங்க வந்து நம்மளுடைய வேலூர் வினைகளை குழுமத்துல பேச வர்றாங்க. அதனால அந்த இதுக்கு எல்லாரும் எழுந்தருளி ஒவ்வொரு அடியார்களையும் பார்த்துக்கிட்டு எல்லாரையும் திருவடி வீழ்ந்து வணங்கணும். இதுதான் நம்மளுடைய ஒரு விஷயம். அதனால சனிக்கிழமை கண்டிப்பா மறந்துடாம எல்லா அடியார்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. பக்கத்துல ஒரு அடியார் வீடு இருக்கா, போய் பொங்கல் செஞ்சு கொண்டு வரணும் கண்டிப்பா. இன்னொன்னு நார்மலா பண்றது சூரியனுக்கு நன்றி செலுத்துவது, ரெண்டாவது ஆடு மாடுகளுக்கு நன்றி செலுத்துவது, மூணாவது காணும் பொங்கலை யாருமே செலிப்ரேட் பண்றது. காணும் பொங்கல்னா என்ன அர்த்தம்னா நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, நல்லா கவனிங்க, நமக்கு யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில நாம தனியா வந்துருது இல்லை, நம்ம கண்டிப்பா நமக்கு உதவி செய்தவர்கள் இருப்பாங்க. நமக்கு உதவி செய்தவர் நம்ம அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அம்மா அப்பாவை தவிர. ஆனா அம்மா அப்பா மேண்டேட்ரி, அவங்கள நம்ம விட்டுறலாம். அவங்கள தவிர நமக்கு உதவி செய்தவர்கள் எல்லாத்தையும் நினைச்சு அவங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு போட்டு கொஞ்சம் போல அரிசி போட்டு பொங்க வைக்கிறதுக்கு பேரு காணும் பொங்கல். நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களை அந்த நெல்மணியா நினைச்சு அவர்கள் அந்த நெல்மணியில போடுறப்போ, அதனால காணும் பொங்கல் கண்டிப்பா வைக்கணும். நாம வந்து முதல் நாள் வைக்கிற மாட்டு பொங்கல் கூட நம்ம வைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டுல மாடு இருந்தா வைக்க போறோம். மாட்டு பொங்கல் நம்ம வச்சா வைக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடு பொங்கல். ஆனா காணும் பொங்கல் கண்டிப்பா எல்லாரும் ஒரு கைப்பிடி அரிசியாவது போட்டு ஒரு சின்ன குண்டாலையாவது போட்டு நல்லா பாகு காய்ச்சி அன்னைக்கு கஞ்சமாவது நீங்க பொங்கல் கண்டிப்பா அந்த பொங்கல் வந்து வர்றப்போ உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அந்த உதவி செஞ்சவங்களை நினைச்சு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வைக்கக்கூடிய பொங்கல் தான். அந்த காலத்துல யாருக்கு வைப்பாங்கன்னா இந்த பெண்கள் வந்து அண்ணன் இருக்காருல்ல, அண்ணன் தான் அப்பாவுக்கு அடுத்து அண்ணன் தான் வந்து சீர் செய்யறது எல்லாம் செய்யறது, தங்கச்சியை கட்டி குடிக்கிறது, தங்கச்சியை பார்த்துக்கிறது அப்படி எல்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு தங்கையும் தன்னோட அண்ணனை நினைச்சு தன்னுடைய அண்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வைக்கிற மாதிரியான ஐதீகம் தான் எங்க இருக்கு இப்போ நம்மளுடைய மற்ற இடங்கள் இருக்கு. ஆனா அப்படி இல்லை. ஆனா அண்ணன் மட்டும் கிடையாது, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க நினைக்கிறதுக்கு ஒரு நாள் இல்ல, நமக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்கள நினைக்கிறதுக்கு ஒரு நாள் தான் காணும் பொங்கல். அதனால காணும் பொங்கல்ல கொஞ்சமா தித்திப்பா ஒரு பொங்கல் கண்டிப்பா செய்யும். அது அடியனுடைய சின்ன விண்ணப்பம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லி கொடுங்க, அன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அவர்களுடைய இல்லத்துல எல்லாம் இன்பம் பொங்கணும், நம்ம வீட்டுல இல்ல அவர்கள் இல்லத்துல இன்பம் எல்லாம் பொங்கி வரணும்ன்ற நினைப்பு தான் நம்மளை ரொம்ப உயரமா கொண்டு போகும்.
அதான் காணும் பொங்கல். புரிஞ்சுதுங்களா? அப்போ காணும் ஆக சரஸ்வதி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி பார்த்தது. காணும் பொங்கல் எல்லாரும் கண்டிப்பா கொஞ்சம் போலையாவது வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னடா பொங்கல் வைக்கிறத இவன் புதுசா என்னமோ சொல்றான். ஐயோ, எங்களால ஒரு நாளைக்கு பொங்கல் வைக்கிறதே பெரிய விஷயம், இதை 3வது நாள் பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பா அன்னைக்கு கொஞ்சம் பொங்கல் செய்து அவர்களுக்காக அவங்க இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம், ஆனா அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய வம்சாவளி நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைச்சு வழிபாடு செய்யுங்க. அந்த எண்ணம் உங்களை உயர்த்தும். அப்படி வைக்கக்கூடிய பொங்கல் உங்களை அதிகமா உயர்த்தும். அதனால காணும் பொங்கலை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. காணும் பொங்கல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சென்னை வாசிகள்லாம், எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு பீச்ல போயிட்டு ஜாலியா சுண்டல் சாப்பிட்டு வந்தா காணும் பொங்கல், எல்லாரையும் பார்த்து ஹாய் பாய் சொன்னா இல்ல, அது நன்றியை வெளிப்படுத்துகின்ற வகையில அமையணும். புரியுதுங்களா? அப்ப நாம இனிமே என்ன எதை செலிப்ரேட் பண்ணோம்? நாம சூரிய பொங்கல் நீங்க செலிப்ரேட் பண்ணாலும் பண்ணுங்க, நீங்க மாட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ணாலும் பண்ணுங்க, ஆனா கண்டிப்பா காணும் பொங்கலை நாம செலிப்ரேட் பண்ணணும். அன்னைக்கு யோசிக்கணும் உட்காந்து. அந்த அரிசி களையிறப்போ நாம இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் படிப்புக்கு உதவி பண்ணவங்க யாரு, பணத்துக்கு உதவி பண்ணவங்க யாரு, வீட்டுக்கு உதவி பண்ணவங்க யாரு, நம்மளுடைய பல விஷயங்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. ஓ, இன்னைக்குதான் ஞாபகம் வருது, ஓ இப்படி எல்லாம் இருந்திருக்காங்களா, அவங்க நல்லா இருக்கணும் சாமி, அவங்களுக்கு இன்னும் அவங்க நல்லா இன்னும் பெரிய அளவுல உயரணும் சாமின்னு நினைச்சு அவங்களுக்காக பொங்கல் வைக்க முடியாட்டினாலும் ஒரு கிளாஸ் பாலையாவது பொங்க வச்சு அதுல கொஞ்சம் போல ரெண்டு சர்க்கரையை போட்டு நீங்களும் சரி பெருமானுக்கும் சரி வச்சு சாப்பிட்டு பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப கஷ்டமான இல்லாட்டினா பொங்கல் வைக்க முடியாட்டாலும் பாலையாவது வச்சு பொங்கல் வச்சுக்கலாம்ல, இல்ல ஈஸி பண்ணிக்கலாம். அன்னைக்கு போய் பொங்கல் வச்சா ஆனந்த் என்னடா டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. ஆனா இந்த உணர்வு உங்ககிட்ட ஊட்டணும்னு அடியே சொல்ல விரும்புறேன். புரிஞ்சுதுங்களா சாமி? எல்லாத்தையும் புரிஞ்சுதுங்களா? அப்போ இனிமே யாராவது நீங்க உயிரற்ற பொருள்களை வழிபாடு செய்றீங்க, நீங்க சட பொருள்களை வழிபாடு செய்றீங்க, இது தப்பான வழிபாடுன்னு சொன்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்குள்ள இருக்கிற சிவனை எல்லாத்துக்குள்ளயும் சிவன் இருக்கிறத நாங்க பாக்குறோம், அதனால அவருக்காக வைக்கிறோம்னு சொல்லுது. அருமை சிவப்பொங்கல் அகண்ட பார்வைய சொல்லணும். ஏன்னா இது உயிரற்ற பொருளுக்கு செய்கின்ற வழிபாடு இல்லை, அந்த பொருளை இயக்குகின்றவனுக்கு செய்கின்ற மரியாதை, அந்த பயிர் அது ஞாபகப்படுத்துறது தான். நீங்க சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்திரன் வருவது யாராலே, சூரியன் வருவது யாராலே ஒரு பாட்டு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப படிச்சேன். சந்திரன் வருவது யாராலே, சூரியன் வருவது யாராலே, பாரிட மின்மினி கவிமணி அவரு தேசிய விநாயகம் பிள்ளைன்னு நினைக்கிறேன் இல்ல. சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாவோன்னு வருங்கய்யா. அருமை 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 அருமை. கலைச்செல்வம் அருமை ஞாபகப்படுத்திட்டாங்க. நாமெல்லாம் படிக்கிறப்போ அந்த சிலபஸ் இருந்தது. முதல்ல கேட்குறது சூரியன் வருவது யாராலன்னு குழந்தைகிட்ட கேட்டா யாருக்கு அது அதிகாரின்னு கேட்டா இதை இயக்குகின்ற ஒருவன் இருக்கான்னு சொல்லுகின்ற நினைப்ப நம்மளுக்கு சின்ன வயசுலயே ஊட்டினாங்க. இன்னைக்கெல்லாம் சிலபஸ்ல எடுத்தாச்சு. எதெல்லாம் நல்ல போஷனோ அதெல்லாம் எடுத்தாச்சு. தாயுமான பாடல் எடுத்தாச்சு, பெரிய புராணத்தை எடுத்தாச்சு, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எடுத்தாச்சு. நம்மளுடைய அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு விளைந்தது சொல்லி இதெல்லாம் படிச்சோம் இல்லையா, மனப்பாட செய்யுள் அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்ப மனப்பாட செய்யுள்ல என்னென்னமோ வச்சிருக்காங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த செய்திய குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லுங்க. சூரிய பொங்கல் நாம வைக்கிறோம்னு குழந்தைங்களை வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி மாட்டு பொங்கலுக்கான அர்த்தம் சொல்லுங்க. காணும் பொங்கலை கண்டிப்பா எல்லாருக்கும் காணும் வகையில நீங்க எல்லாரும் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை எல்லாரும் நம்மளுடைய அமர்வுக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்த்து ஹாய் பாய் சொல்லிட்டு அங்க எல்லாரும் நீங்க வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ ஒரு செய்தி என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம பொருள்களை வழிபாடு செய்வது இல்லை, நாம பொருளை இயக்குபவனை அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இல்ல நாமளே புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க நாங்களும் சூரியன் தாங்க வழிபாடு பண்றோம். அவங்க சொல்றப்ப ஏங்க படைப்பு பொருளை வழிபாடு செய்றீங்க, படைத்தவனை விட்டு படைப்பொருளை வழிபாடு செய்றீங்கன்னு சொல்ற கேட்கிறப்ப எப்படி இருந்தது? எனக்குமே ஆமா இல்ல அப்படிதான் இருந்தது. இல்ல ஆமா இல்ல கரெக்ட் தானே, அவங்க சொல்றது கரெக்ட். அப்புறம் ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம அருளாளர்கள் வைத்திருக்கிறது சிவபெருமானுடைய உடல் என்பது 8 உடல். சிவபெருமானுக்கு 8 உடல். என்ன? ஆனந்த மூர்த்தி அட்ட வடிவினன், அவனுக்கு அட்ட வடிவம் இருக்கு. என்ன? பஞ்சபூதங்கள் 5, சுடர்கள் 2, ஆன்மா 1.
சிவபெருமானுடைய உடம்பு எதெல்லாம் தெரியுமா? 5 பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்னா பிரபஞ்சம் அனைத்தும். பஞ்சபூதங்கள் பிரபஞ்சம் அனைத்தும் உருவாக்கப்பட்டது. குழந்தை வேலையாவது மியூட் பண்ணிக்கலாம். பஞ்சபூதங்கள் என்பது மொத்த பிரபஞ்சமும். சூரிய சந்திரன், இரு சுடர்கள் என்பது சூரிய சந்திரன். இந்த சூரிய சந்திரன் சாமியோட உடல். இந்த ஆன்மா, நம்முடைய ஆன்மா சாமியோட உடம்பு, சாமியோட உடம்பு. நமக்குத்தான் உயிர். இந்த உடம்புக்கு ஆன்மா உயிர். ஆன்மாவுக்கு இந்த உடம்பு உடல் இல்ல. அது மாதிரி சிவபெருமான் எதை போத்திக்கிறான்? சிவபெருமான் ஆன்மாக்குள்ள உட்காந்துக்கிடுவான். ஆன்மாக்குள்ள உட்காந்து ஆன்மாவையே சட்டையா போத்திக்குவான். அப்ப ஆன்மாவை இயக்குபவன் சிவபெருமான், பிரபஞ்சத்தை இயக்குபவன் சிவபெருமான், இந்த ஒளி பொருள்களை இயக்குபவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றோம். நீங்க கேட்கலாம், அக்னின்னு சொல்லிட்டோம்ல, என்னை பாருங்களேன், பஞ்சபூதங்கள் 5 அது எல்லாம் சிவபெருமான் இயக்குறான்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன பஞ்சபூதங்கள்ல நெருப்புன்னு வந்துருச்சுல, சூரிய நெருப்பாலதான் ஆனது, அதுக்கு என்ன ஸ்பெஷலா அதுக்கப்புறம் சூரிய சந்திர இரு சுடர்கள் தனியா சொல்றேன்? கேட்கலாம்ல நீங்க கேள்வி என்ற என்ன பார்த்து கேள்வி கேட்கலாம். ஏண்டா டேய், பஞ்சபூதங்கள் 5, சுடர்கள் 2, ஆன்மா 1 ஒத்துக்கிறோம். 8 உடல்கள் சாமி வச்சிருக்கான்னு ஒத்துக்கிறோம். ஆனா பஞ்சபூதத்திலேயே நெருப்பு வந்துருது இல்ல. அப்ப நெருப்புன்றப்போ சுடர்கள் 2 நெருப்பு தானே, நெருப்பு பொருள் தானே. அப்ப நீ என்ன சொல்லலாம்? அப்ப நீ இத தனியா எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த சுடர்கள் என்பது இருளை நீக்குகின்ற சுடர். நெருப்பு என்பது சூடு தருவதற்காக ஏற்பாடு செய்வது நெருப்பு. சூடு இல்லாம இருளை ஒளி செய்வதற்கு வருவது சுடர்கள். இந்த சூரிய சந்திரர்களுடைய வேலை எதுன்னா ஹீட்டு தர்றதில்ல, ஒளி தருவதுதான். ஒளி தருவது. அதனால ஒளி தருவதனால அந்த சுடர்களை தனியா சொல்றோம். ஞானம் என்பதும் அப்படித்தான். ஞானம் என்பது ஒளி தருவதனால். அதனால சூரிய சந்திரர்களை பஞ்சபூதங்கள்ல சேர்க்காம தனியா சொல்வதற்கான காரணம் ஒளி தருகின்ற காரணத்தினால. அதனால நாம பூதங்கள் 5, சுடர்கள் 2, ஆன்மா 1 ஆக 8 உடம்பு சாமிக்கு உண்டு. இந்த 8 உடம்பு இருக்கனால அவன் இப்போ நாம எதைத்தான் பார்க்க முடியும்? இப்போ நம்ம யாருமே தெரியலையே, எனக்கு யாராவது தெரிஞ்ச சொல்லலாம். சரி, இப்ப எனக்கு தெய்வநாயகி அம்மா இருக்காங்கன்னா, தெய்வநாயகி அம்மாவை பாக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பா இருக்கிறது என்னது? அவங்களோட உடல் தான், அவங்களுடைய முகம் தான். அந்த உடல் தான் எனக்கு பாக்குற வாய்ப்பா இருக்கு. சரஸ்வதி அம்மாவா இருக்கட்டும், எல்லா அடியார்களையும் அவங்களுக்குரிய உடல் தான் எனக்கு பார்ப்பதற்குரிய பொருள். ஆனா உள்ள என்ன இருக்குன்னு நான் அசியம் பண்ணிக்கிறேன். உயிர் இருக்கத்தானே செய்யுது. நாம நகர்றோம், அதனால உடலை பார்த்து உயிர் இருக்கிறத நாம அசியம் பண்ணிக்கிற மாதிரி உலகத்தை பார்த்து என்ன அசியம் பண்ணிக்கணும்? உடலை பார்த்து உடல்ல இயக்குகின்ற உயிர் உள்ள இருக்குன்னு அசியம் பண்ற மாதிரி உலகத்தை பார்த்து சிவபெருமான் இருக்கிறாருன்னு உணர்ந்தங்கய்யா. அருமை. உலகத்தை இயக்குகின்ற சிவன் இருக்காருன்னு நினைச்சுக்கணும். புரியுதுங்களா? இதைத்தான் திருவள்ளுவர் முதல் பாட்டுல சொல்றார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகுன்ற இந்த உலகத்தை பாரு. இந்த உலகம் தெரியுதா தெரியலையா? கேக்குறார் திருவள்ளுவர். தெரியுதா தெரியாம உலகம் நமக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுது ஐயா. உலகம் தெரியுது இல்ல. அப்ப உலகத்தை இயக்குறவன் ஒருத்தன் இருக்கான், அது தெரியாது. அவன் யார் தெரியுமா? ஆதி பகவன். அதனாலதான் பகவன் சொன்னா கூட இறைவன். ஆதி பகவன்னா அது சிவம் தான். சிவபெருமான் ஒருவன் தான் உலகத்தை இயக்குறான். எப்படி தெரியுமா? என்ற எழுத்து எல்லா எழுத்தையும் இயக்குவது போல இந்த உலகத்தை இயக்குறவன் சிவபெருமான் சொல்லுகின்ற முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தெரிந்ததை சொல்லி தெரியாததை புரிய வைப்பதுதான். அது மாதிரி இந்த உலக பொருளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை இயக்குகின்ற பொருள் ஒண்ணு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோன்றதுக்காகத்தான், அதை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் நாளைய பொங்கலே. நாம டெய்லி பார்க்க பூமி இயங்குற மாதிரி தெரியல இல்ல, பூமி சுத்துற மாதிரி இருக்கா? பூமி சுத்துது. ஆனா டெய்லி சூரியன் மேல கீழே இறங்கி வர்றது நமக்கு நல்லா தெரியுது. அதனால சூரியன் இயங்குவதை நாம ஞாபகப்படுத்தி கொண்டு இத உலகத்தை இயக்குகின்ற பிரபஞ்ச ஆற்றலை இயக்குகின்ற சிவம் ஒருவன் இருக்கின்றான். அந்த பெருமானுக்கு தனு கரண புவன போகங்களை எல்லாம் நமக்கு தருகின்ற அந்த பெருமானுக்கு நாம எல்லாரும் இப்போ நன்றி செலுத்தணும்ன்றதுதான் நம்முடைய விஷயம். நாம் ஏற்கனவே சொன்னோம், இருக்கிறதுலே பெரிய பாவம் எது?
உலகத்திலேயே பெரிய பாவம் எது? சிவனை ஆமா, சிவபெருமானை மறப்பது. சிவத்தை மறப்பதுதான் என்னது? இந்த உலகத்திலேயே பெரிய பாவம். ஏன்? அது சிவனை மறந்துட்டாதான் நம்ம எல்லாம் பொய் சொல்லுவோம், திருடுவோம், மத்த எல்லா கலகமும் பண்ணுவோம். சிவன் இருக்கான்னு ஞாபகம் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்ன ஒரு பெரிய மாலு, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அவர் உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ண மாட்டோம்? எதையும் எடுத்து பாக்கெட்ல போட மாட்டோம். அவர் இல்ல, யாருமே இல்ல சூப்பர் மார்க்கெட்ல இருந்தா என்ன பண்ணுவோம்? 2 பாக்கெட் எடுத்து சரி போட்டுக்குவோமே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கவனிங்க, திருடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட என்ன வந்துடும்? எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னங்க யாருமே இல்ல, யாரோ எடுத்துட்டு போறதுக்கு நம்ம எடுத்துட்டு போய் அட்லீஸ்ட் எடுத்துட்டு போய் வெளியில யாருக்கா இல்லாதவங்க கூட கொடுப்போன்ற எண்ணமாவது வருமா வராதா? அது மாதிரி கண்காணி இல்லாத இடம் தவறு செய்கின்ற இடம். அதனால கண்காணியாக சிவபெருமான் இருக்கின்றான்ற நினைப்பு இருந்தாலே நாம எந்த தவறு செய்ய மாட்டோம். உலகத்திலேயே பெரிய தவறு சிவபெருமானை மறப்பது. அந்த சிவபெருமானை மறந்ததுனாலதான் என்ன கவனிக்க ஒரு நிமிஷம். சிவபெருமான மறந்தனாலதான் தேவர்கள் என்ன பண்ணாங்க? தக்ஷனுடைய யாகத்துக்கு போனாங்க. தக்ஷனுடைய யாகத்துக்கு போறனாலதான் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? பத்மாசுரன் சூரபத்மனால பல வருடம், பல யுகங்களாக கஷ்டப்பட்டாங்க. அப்போ கந்த புராணம் சொல்வது என்ன? சிவனை மறந்தா சோழி முடிஞ்சுன்னு சொல்லுது. சிவனை மறந்தா சோழி முடிச்சு. நீ ஒண்ணும் பெருசா இது பண்ண வேணாம், சிவனை நினைந்திருந்தாலே போதும். சிவனை நினைக்கிறதுக்கு ஞாபகப்படுத்துறதுதான் இந்த அடியார் திருக்கூட்டம், சிவபூசை, திருமுறை, திருவாசகம் மற்றும் சைவ சித்தாந்தம். இது எல்லாமே சிவபெருமான ஞாபகப்படுத்துறது. சிவபெருமான் இருக்கான்னு ஞாபகப்படுத்தக்கூடிய நிலை. அதனால அடியார் திருக்கூட்ட சார்பு நம்மளை பாவத்துல இருந்து நீக்கும், அதனால அடியார் திருக்கூட்ட சார்பை விட்டுறக்கூடாது. எதை விட்டாலும் அதை விட்டுறக்கூடாது. சிவபெருமான நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடமே அடியார் திருக்கூட்டம். அதனால அடியார் திருக்கூட்டத்தை விடும். சரி, அப்போ போயிடலாமா? நம்ம பாட்டுக்கு போயிடலாம், போட்டுக்கு போயிடலாம். போன பாட்டு பார்த்தோம், வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி. என்ன அர்த்தம்? ஏன் வானோருக்கு அவன் அரிய மருந்து? வானோர்கள் அடியார்களை வழிபட மாட்டாங்க, அவங்களுக்கு அரிய மருந்து. தூளு அருமையா புரிச்சிருக்கீங்க. வானோர்களும் சிவனடியார்கள் தான். சிவனுக்கு அடியவனா இருப்பது பெரிய விஷயம் இல்ல, சிவனடியார்க்கு அடியவனா இருப்பதுதான் பெரிய விஷயம். புரியுதுங்களா? சிவனுக்கு அடியவனா இருப்பது, அவன் உயர்ந்தவனுக்கு போய் நான் பணிவா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பணிவானவங்கன்னு சொல்றேன். ஏதாவது பிரயோஜனமா? நான் பிரதமரை பார்த்தா அப்படி கை கட்டி நிற்பேன், பிரதமர் மோடியை பார்த்தா கை கட்டி நிற்பேன் அப்படின்னு சொன்னா அப்படிதான் இருக்கு. அவருடைய பதவிக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும். ஆனா அது பணிவு அல்ல. யாருன்னே தெரியாது, அவர்னால ஒண்ணுமே எனக்கு ஆகாது, ஆனா அவருக்கும் நான் பணிவுல இருப்பேன்னு சொல்றதுக்கு தானே பணிவு. அது போல சிவனுக்கு பணிவா இருக்கிறது பணிவு அல்ல, ஆனா வேணும், பணிவு அல்ல. ஆனா அவனுடைய அடியாருக்கு பணிவாக இருக்கக்கூடியதான் பணிவு. அதனால வானோர்களுக்கு அரிய மருந்துன்னா வானோர்களுக்கும் சிவனடியார்கள் தான். அவன் சிவபெருமானதான் வணங்குறாங்க, ஆனா அவங்களுக்கு சிவபெருமான் தெரிய மாட்டான். காரணம், நான் என்ற ஒரு அகந்தை அவர்களுக்குள்ள இருக்கு. அதனால ஏன்னா சிவனடியார்களுடைய திருவடியை அவர்கள் விழுந்து வழங்குவதில்லை, அதனால அவர்களுக்கு மருந்தாக இருக்கின்றான். ஏனோருக்கு எளிய இறைவான யார் ஏனோர்கள்? யாரெல்லாம் சிவனுடைய திருவடியும் சிவனடியார்கள் திருவடியும் வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் ஏனோர்கள். அந்த ஏனோர்களாக இருக்கிற அத்தனை பேருக்கும் இறைவன் எளிய அமுதனாக வந்து காட்சி தரலாம் அப்படின்னு சொல்லி போன வாரம் வந்தியம்மை பாட்டி கிட்ட அவன் அருள் செய்த காட்சியெல்லாம் நாம ஞாபகப்படுத்தி பார்த்தோம். அப்படிப்பட்டவர்களுக்கு, யாருக்கு? ஏனோர்களுக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு மூவேல் சுற்றம் முரண் உரு நர கிடை ஆளாமே அருள் அரசே போற்றி. யாரெல்லாம் சிவன் அடியார்களுடைய திருவடியை தொழுகின்றார்களோ அந்த ஏனோர்களுக்கு மூவேல் சுற்றங்கள், 21 தலைமுறைக்கு 21 தலைமுறைகளும் எங்க போக தேவையில்லை, நரகம் புக தேவையில்லை. இந்த நரகம் சொர்க்கம் ஏன் வருது? நீங்க தான் சொல்லணும், கரெக்டா கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லுவீங்க. நரகம் சொர்க்கம் ஏன் வருது? நல்வினை தீவினை, ஆசை, பேராசை.
போன அமர்வுல சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குதுங்களா? நரகம் சொர்க்கம். நல்வினை தீவினை, நம்ம செய்யற நல்ல செயல் சொர்க்கத்துக்கு, தீய செயல் அப்புறம் எதுக்கு இந்த பிறவி? அப்புறம் எதுக்கு இந்த பிறவி? டைரக்டா என்னை தூக்கி டைரக்டா நான் செஞ்ச நல்வினைக்கு என்னை கொஞ்ச நாள் சொர்க்கத்துக்கும், நான் செஞ்ச தீவினைக்கு கொஞ்ச நாள் நரகத்துக்கும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம்ல. எதுக்கு இந்த பிறவி? இந்த பிறவிய நல்வினை தீவினை நான் தூக்கிறேன்னா இல்லையா? இந்த பிறவியில நல்வினை தீவினை தூக்கிறேன், அப்புறம் எதுக்கு சொர்க்கம் நரகம்? வினைதானே பிறவி. புரியுதுங்களா? இந்த பிறவியில நான் நல்வினையில ஆமா மீட் பண்ணிக்கலாம். ஆமா மீட் பண்ணிக்கலாம். இந்த உங்களுக்கு நல்வினை தீவினையை தூய்ப்பதுதான். நல்வினை செஞ்சா சொர்க்கம், தீவினை செய்தா நரகம்னா அப்பயே இந்த மனித பிறவி. ஏன் இந்த மனித பிறவி? மனித பிறவி மட்டும் இல்ல, இந்த விலங்கா இருக்கு, செடியா இருக்கு, கொடியா இருக்கு, மரமா இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. சில நாய் பாத்தீங்கன்னா, சில நாய் பாத்துறீங்களா? தார் இருக்குல்ல, தார்ல வாய் சுத்திக்கிட்டு அது வாயவே திறக்க முடியாது. பாத்துறீங்களா? அந்த மாதிரி நாய் பாத்துறீங்களா? நான் பாத்திருக்கேன். அது என்ன பண்ணுச்சு, ஏதோ தார் ஏதோ சுத்திக்கிடுச்சு போல வாயில, அதனால வாயை திறக்கவே முடியாது. வாழ்நாள் இனிமேல் சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி கால் யாரோ அடிச்சுட்டாங்க, கால் ஹைவேல அடிச்சிருச்சு. அதனால கால் ரெண்டு பின்னாடி தொங்கிட்டு இருக்கு, கடைசி வரைக்கும் ரெண்டு கால்லயே நடக்குது அந்த நாய். அது தீவினை காரணமா அது அவ்வளவு வேதனை அனுபவிக்குதா இல்லையா? பார்த்துட்டோமா இல்லையா? எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ மனிதர்கள். அப்போ நாம செஞ்ச நல்வினையும் தீவினையும் எடுத்துட்டு வந்துடுறோம் முதுகுல, பேக்ல. போன வாரம் விடிய இட்லி கதை சொன்னோம். விடிய இட்லி கதை சொல்லியும் எல்லாரும் மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் அவங்கள? அப்போ நாம செஞ்ச நல்வினையும் தீவினையும் எடுத்து இட்லியா கொண்டு வந்தோம் இல்லையா? அதுதான் இந்த வினை, அதுதான் இந்த பிறவி. புரியுதுங்களா? அதை நம்ம சாப்பிட்டே ஆகணும். அது நல்ல இட்லியோ அழுகி போன இட்லியோ சாப்பிட்டே ஆகணும். ஆனா அதை சாப்பிட்றப்ப நம்ம ரியாக்ட் பண்றோம்ல, எனக்கு அழுகி போன இட்லியை வச்ச எங்க அம்மாவை அப்படின்னு அந்த ரியாக்ஷன்னால வருகின்ற வினை குவியல்களை அனுபவிக்கிறதுக்கு அது ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அந்த வினை அனுபவிக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் வச்சிருக்காரு. அதுக்கு தனியா உடம்பு, அதுக்கு தனியா இடம். அந்த இடத்துக்கு பேரு தான் சொர்க்க நரகம். அப்போ சொர்க்க நரகம் எப்ப வாய்க்கும்னா, ஆகாமிய வினை அதிகமாக செய்யும் போது சொர்க்க நரகம் வாய்க்கும். ஆகாமிய வினைனா எனக்கு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் பின்னாடி நான் ரியாக்ட் ஆகக்கூடாது. எனக்கு கெட்டு போன இட்லி இன்னைக்கு சாப்பிடணும் இருந்தா சாப்பிட்டுட்டு இது யாரும் காரணம் இல்லை, இதுக்கு நான் தான் காரணம்ன்ற நினைப்பு தான் நம்மள ஆகாமிய வினை வரவிடாமல் செய்கின்றது. நீங்க சொர்க்க நரகம் போகக்கூடாதுன்னா உங்களுக்கு வருகின்ற இன்ப துன்பத்திற்கு பொறுப்பு நீங்க எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இப்ப புரியுதுங்களா சொர்க்க நரகம் ஏன் வருதுன்னு? சொர்க்க நரகம் ஏன் வருதுன்னு கேட்டா, நம்ம வினைக்கு நாம பொறுப்பெடுக்காம இருக்கிறது தான், பொறுப்பு இல்லாம இருக்கிறதுக்கு பேரு தான் சொர்க்க நரகம். நம்ம வினைக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கிட்டோம். நமக்கு வர்ற வழி நம்ம 4 பேர் திட்டுறாங்களா கேவலமா, அப்ப போன ஜென்மத்தை யாரையோ நம்ம திட்டிருக்கோம் போல, அது இவங்க மூலமா வருது, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, இவங்க காரணம் இல்லை, நம்ம இன்னைக்கு நம்ம வினை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கடந்து போறதுதான் ஆகாமி. அல்ல அதை விட்டுட்டு என்னை எப்படி திட்ட போச்சு சட்டையை பிடிச்சு பொலிர் 2 போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகுது? அந்த வினைக்கு நம்ம ரியாக்ட் ஆகுறதுனால நம்ம ஆகாமியத்தை ஈட்டுறோம். அது அதிகமா ஈட்டுதான் அந்த வினைய நமக்கு சரி பண்றதுக்காக சுவாமி சொர்க்க நரகங்களை கொடுக்கிறாரு. புரியுதுங்களா? நல்வினை தீவினை செய்வதுன்னா அதுக்கு நம்ம உடம்பு நம்ம இந்த பூமியில வந்துட்டோம். அதனால சொர்க்க நரகம் என்பது ஆகாமியத்தின் மூலமாக, அதிகப்படியான ஆகாமியத்தின் மூலமாக விளைகின்றது. ஆகாமியம் என்பது வருவினை. அப்போ ஆகாமியம் ஏன் வருது? நீங்க தான் சொல்லணும். திரும்ப ஆகாமியம் ஏன் வருது? நீ ஏத்துக்கிற மனசு இருக்கணும், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஏத்துக்கணும், அதை வெளியே சொல்லிக்க கூடாது. ஐயா, நல்லதையும் கெட்டதையும் ஒரே மாதிரி சமமா நினைக்கணுங்க ஐயா. அப்படி இல்ல, எது கிடைச்சாலும்
எது கிடைச்சாலும் நம்ம தான் பொறுப்புன்னு ஆகாமியம். நினைக்கணும். ஆமா, நாம பொறுப்பேற்றுக்கணும் ஒண்ணும் கிடையாது. இந்த வினைக்கு நான் ஏற்கனவே செஞ்ச வினைதான்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டையும் ஒன்னா எப்படி எடுத்துக்க முடியும்? நல்வினை தீவினை ஒன்னும் எடுக்க முடியாது. வலிக்கு ஏங்க, ஒரு இடத்த வந்து ஒரு பக்கம் ஒருத்தர் ஊசி வச்சு குத்துறாரு, ஒரு பக்கம் குலாப் ஜாமுன் ஊட்டுறாரு. ஊசி வச்சு குத்துறதையும் குலாப் ஜாமுன் ஊட்டுறதையும் ஒரே மாதிரி நினைக்க முடியுமான்னு நினைக்க முடியாது. இதுவும் நான் செஞ்ச வினைதான், இதுவும் நான் செஞ்ச வினைதான் நினைக்கிறதுக்கு பேர் தான் இருவினை ஒப்பு. புரியுதுங்களா? ரெண்டையும் ஒன்னா நினைக்க முடியாது. இந்த ஜாலியோ இந்த எல்லாத்தையும் நம்ம தான் காரணம்னு நினைச்சுக்கணும். நம்ம எது வந்தாலும் நம்ம காரணம். நான் தான், இதுக்கும் மூல நான் தான், இதுக்கும் மூல நான் தான். நான் ஏற்கனவே செஞ்ச வினைக்கழிவுதான் எனக்கு வருகின்ற அந்த நினைப்பு, அனுபவிக்கணும். அந்த நினைப்பு தான் நமக்கு ஆகாமியத்திலிருந்து வருது. அதனால தெரிஞ்சுக்கணும். அதனால சொல்ல போனா நல்வினை வந்தாலும் ஆஹா இன்னைக்கு நம்ம நல்ல கான்செப்ட் வந்துருச்சு, ஆனந்த் சூப்பரா சொல்றான் சொல்லக்கூடாது. எனக்கு வர வேண்டிய கான்செப்ட் ஆனந்த் சொல்றான், அவ்வளவுதான். ஆனா இது அது போல ஏதாவது ஒரு தீவினை நிகழ்ந்துருச்சு அப்படின்னா, நான் வர்றப்ப தெரியாதனமா அவர் என்ன பண்ணுவாரு, அவர் சட்டியை கழுவி ஊத்து வைப்பாரு. நம்ம என்ன பண்ணிருப்போம், தெரியாம ரோட்டை கிராஸ் பண்ணிருப்போம். மூஞ்சில என்ன பண்ணிட்டோம், சட்டியை கழுவுன தண்ணி மேல பட்டுரும். ஏன்டா என் மேல சட்டியை கழுவுன தண்ணியை ஊத்துல நான் அடிச்சு மல்லு கட்டி விழுந்ததுக்கு பதிலா இது நமக்கு இன்னைக்கு நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு கலந்து போயிட்டோம்னா வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கும் நினைச்சு பாருங்க. வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும். யாரையும் நொந்து கொள்ளாம, இவனாலதான் என் வாழ்க்கையே போச்சு, இவன் மட்டும் அப்படி பண்ணலாம் நல்லா இருந்திருப்பான் அப்படின்ற நினைப்பு இல்லாம, நான் பண்ணதுதான் எனக்கு வந்திருக்கு, அதனால என்ன அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நீங்க இன்பமா இருப்பீங்க. புரியுதுங்களா? அதான உண்மை. அதனால இந்த ஸ்வர்க்க நரகம் என்பது அதிகப்படியான ஆகாமியங்களை செய்வதனால வருவது. அதுல தீவினையான ஆகாமியம் அதிகமா செய்யும் போது நம்ம நரகத்துக்கு போறோம். அந்த நரகத்துல இருந்து காப்பாற்றுறது நம்ம தாய் தந்தையர், நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லாரும் செஞ்ச அந்த தீவினைகள் இருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு நாம செய்கின்ற சிவபூசனையும் அடியார் வழிபாடும் அடியார் திருவடி வணக்கமும் நம்மள இருக்கக்கூடிய 21 தலைமுறையையும் நரகத்துல இருந்து காப்பாத்தும்னா அது எப்பேற்பட்ட பூசனை நினைச்சு பாருங்க. அப்போ ஒண்ணு மட்டும் கவனிங்க, நீங்க மனசுல வச்சுக்கக்கூடிய விஷயம், உங்களுக்கு வருகின்ற வழி வேதனைகளுக்கு அதை தருகின்றவர்கள் காரணம் இல்ல. போஸ்ட்மேன் வந்து அப்பா யூபிஎஸ்சில நீ பாஸ் ஆயிட்ட, ஐஏஎஸ் படிச்சு நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு 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 தந்தி கொடுக்குறாரு, இல்ல ஒரு லெட்டர் கொடுக்குறாரு வச்சுக்கோங்க. ஐயா எனக்கு வேலை கொடுத்ததே நீங்க தான் ஐயா, இல்ல சொல்லுவோமா, எனக்கு வேலை கொடுத்ததே நீங்க தான் ஐயா. அந்த பையன் ஐஏஎஸ்ல பிரிலிம்ஸ் படிச்சு செகண்டரி எல்லாம் படிச்சு எல்லாம் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அவன் பாஸ் ஆயிருக்கான். அவன் பாஸ் ஆன செய்தியை கொண்டு வந்து கொடுக்குற வேலைதான் போஸ்ட்மேனோட வேலை. அப்போ அவரை பார்த்து என்ன சொல்ல மாட்டோம், ஐயா எனக்கு நீங்க தான், ஆனா கொஞ்சம் மோர் எல்லாம் கொடுப்போம்ல, ஐயா நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்க இந்தாங்க மோர் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்போம். சப்போஸ் யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு வச்சோங்க, அந்த காலத்துல எல்லாம் தந்தியில தான் வரும், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது அதனால இந்த யாராவது இறந்து போன தந்தி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி போட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா இருந்தா அவங்க அடிப்பாங்க. அந்த காலத்துல பாத்துறீங்களா, எதுக்குடா இதை கொண்டு வந்து ஒன்னாலதான் வந்துச்சுன்னு அவளை போட்டு அடிக்கிறது, யார தபால்காரரை போட்டு அடிக்கிறது. அந்த மாதிரி நாம என்ன பண்றோம், நமக்கு டெலிவர் பண்ணவங்களை போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். அது தப்பு தானே. டெலிவர் நம்ம போட்ட மெசேஜ் தான், நாம நல்லா பண்ணிருந்தா செலக்டட்னு வரப்போகுது, நம்ம நல்லா பண்ணலன்னா நாட் செலக்டட்னு வரப்போகுது. அதை டெலிவர் பண்ணக்கூடிய தபால்காரன். அது போல நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஏதாவது டெலிவர் பண்றாங்கன்னா நாம செஞ்ச வினை தான் நமக்கு அவங்க டெலிவர் பண்றாங்க. அதனால டெலிவர் பண்றவங்களை அடிக்காதீங்க, டெலிவர் பண்றவங்களை திட்டாதீங்க, டெலிவர் பண்றவங்க மேல கோபப்படாதீங்க. இதுதான் இந்த மாதிரி கோபப்படாம புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான், புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுவதுதான் சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் புரியுதுங்களா? என்ன கவனிங்க, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. இந்த செய்தியை புரிஞ்சுக்கணும்னா என்ன வேணும், எனக்கு சித்தாந்த அறிவு வேணும். ஆகாமிய வினைனா என்ன, சஞ்சித வினைனா என்ன, பிராரப்த வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன நீங்கணும். ஐயோ நான் செஞ்ச வினைதான் எனக்கு வருது, இவன் டெலிவர் பண்றவன் எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு என்னை பயங்கரமா திட்டினாருன்னா நாளைக்கு உனக்கு மிளகா பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன் அப்படின்றது சொல்லாம, நாளைக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் மிளகா பொடி எக்ஸ்ட்ரா போடுறேன்னு நினைக்காம, நான் செஞ்ச வினைக்குதான் அவர் திட்டா அப்படி சரி போயிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நாம அந்த விஷயத்தை கடந்து போகக்கூடிய நினைப்பை வர வைக்கிறது தான் சித்தாந்தத்துக்கு வேலை, சைவ சித்தாந்தத்தினுடைய வேலை. சைவ சித்தாந்தம் படிச்சு சைவ சித்தாந்த ரத்னம், சைவ சித்தாந்த மணி, சைவ சித்தாந்த சுடரு அப்படின்லாம் நான் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்து நான் வீட்டுல மாட்டிட்டு
ஆணி அடிக்கும் போது ஆணி உள்ளுக்குள்ள இறங்கலன்னு உடனே இந்த பில்டர்ன்ற படுபாவி நம்மளை ஏமாத்திட்டானே, கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவனை நம்ம வச்சு செய்யலாம்னு சொல்லி அந்த சைவ சித்தாந்த அந்த இதை அடிக்கிறப்பவே இன்னைக்கு உள்ள போக மாட்டேங்குது. ஏன்னா ஏமாத்திட்டானே படுபாவி, அவன் கிடைக்கட்டும் கையில அப்படின்னு நினைச்சிட்டேன்னா நான் மாட்டின சர்டிபிகேட் எனக்கு என்ன கிடையாது. சித்தாந்தம் படிக்கிறதுக்கான விஷயமே நம்ம 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 வினையில இருந்து நீங்கிறதுக்காகத்தான். இவ்வளவு படிச்சா போதும். ஏங்க நம்ம இதுவரை அவர் செஞ்சிருக்காரு அந்த சங்கற்ப நிகர்ப்பணம் 14 பாட்டையும் ஒப்பிங்க, 14 அந்த சூத்திரங்கள் வந்து நான் சிவஞான போத சூத்திரம் 14 சூத்திரத்தையும் ஒப்பிங்க, எல்லாம் எனக்கு 10 படி மனப்படம் தெரியும். சரி, ஆனா எதிர்த்து நிக்கிறவன மன்னிக்க தெரியுமா? அது மாட்டேங்க, அது மட்டும் மாட்டேன். சிவஞான போத சூத்திரம் நல்லா சொல்லுவேன். 14 மெய்கண்ட சாஸ்திரத்தையும் எனக்கு 10 படி, நான் ஃபர்ஸ்ட் மார்க்கு, ஆணவம் கண்மம் மாயை எல்லாத்தையும் சும்மா பிரிச்சு மேய்வேன். ஆனா எதிர்த்து நிக்கிறவன நான் மன்னிக்க தெரியாது. அவன் மட்டும் வந்தான்னா, அவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான்ல, என் வீட்டு வாசல்ல கொஞ்சம் போல மண்ணை கொட்டிட்டான்ல, அவன் வீட்டு வாசல் நாளைக்கு மண்ணை கொட்டுறனா இல்லையான்ற மாதிரி நினைச்சிட்டோம்னா பயன் இருக்கா? இப்ப தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சித்தாந்தம் படிக்காட்டினாலும் உங்களுக்கு ஒரு பயன் சொல்றேன். எந்த வினை வந்தாலும் அந்த வினைக்கு நான் ஏற்கனவே செஞ்ச வினைதான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே இந்த பிறவியில நாம 75% ஜெயிச்சிட்டோம். சிவபெருமான் தான் நம்ம தலைவன் நினைச்சாலும் 50% ஜெயிச்சிட்டோம். நாம வர்ற வினைக்கு நமக்கு தீவினை வரும்போதெல்லாம் இடுக்கண் வருங்கால் நகுக சிரிச்சிடணும். ஆகா, போன பிறவியில இவ்வளவு பெரிய வினை செஞ்சிருக்கோமான்னு நினைச்சு சிரிச்சிடணும். இல்ல நம்ம யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு நினைச்சவங்க, டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைச்சவங்க, அட கடவுளே போன பிறவியில இவ்வளவு கஷ்டமான வினையை செஞ்சிருக்கோம், யாருக்கும் நம்ம இவ்வளவு பெரிய வினையை கொடுத்துருக்கோம் போல, அது நமக்கு திரும்ப டெலிவர் ஆகுதுன்னு நினைச்சு சிரிச்சுக்கணும். ஆஹா, இந்த மாதிரி அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டாலே உங்களுக்கு இந்த பிறவி. மூணாவது, சிவனடியார் திருக்கூட்டத்துல எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தோம்னா இந்த சிவபெருமான் நினைப்பு இருக்கும். ஆக 3ஐயும் செஞ்சோம். சிவபெருமான் தான் தலைவன் நினைக்கணும், ஆகாமி வினை செய்யாம என் வினைக்கு அதீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வரணும். மூணாவது, அடியவர் திருக்கூட்டத்தோட இறந்துக்கணும். இது 3 செஞ்சா இந்த வாழ்க்கை இந்த பிறப்பில இருந்து தப்பிச்சு. புரியுதுங்களா? நம்ம எல்லாத்துக்கும் ஏன் நோய் வருது? இது ஒரு முக்கியமான செய்தி. எனக்காக ஒரே 2 நிமிஷம் மட்டும் என் கூட நான் இருக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கல. இன்னைக்கு நான் நாளை காலைல வெள்ளனை எந்திரிக்கணும்ன்றதுனால கூடிய விரைவில் இன்னொரு 10 நிமிஷத்துல அடியன் முடிச்சிடுறேன். நம்ம கரெக்டா நம்ம இதுக்கு கிளம்பிடலாம். அதனால அடியவர்களை ரொம்ப, ஆனா இந்த செய்தி நான் சொல்லணும் அவங்க எல்லாருக்கும். நீங்க அதனால எனக்கு கூட இணைந்திருக்கலாம். எல்லாரும் என் கூட ஆன் பண்ணி 2 நிமிஷம் என் கூட இணைஞ்சிருங்க. இந்த ஒரு செய்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். உங்களை நோயிலிருந்து காப்பாத்துறதுக்கு நான் ஒண்ணு சொல்லணும், வேற ஒண்ணு. நமது வினைதாங்க ஐயா நோயா வருது. வினைதான் நோயா? சரி, ஓகே. சரி, இப்போ ஒரு செய்தி. எல்லாரும் வந்துட்டீங்களா? விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். எங்க இருந்தாலும் வரவும், இட்லி சாப்பிட்டாலும் வரவும், இடியாப்பம் சாப்பிட்டாலும் வரவும், பஜ்ஜி சாப்பிட்டாலும் வரவும், எங்க இருந்தாலும் வரவும். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் ஓரளவு வந்தாச்சு. எல்லாருக்கும் டைம் கொடுத்தாச்சு. நல்லா கவனிங்க. நமக்கு நோய் வருவதற்கான காரணம் என்ன? சரி, நான் வினையே செய்யல, எந்த வினையும் செய்யாம இருக்கேன், நல்வினை தான் செய்திருக்கேன், ஆனாலும் எனக்கு ஒரு நோய் வரும்ல. என்ன நோய் வரும்? மூப்பு அப்படிங்கிற நோய் வருமா இல்லையா? பிறவி நோய் வரும் இல்ல, மூப்பு அப்படிங்கிற நோய் வருமா இல்லையா? மூப்பு உங்க பிறவி நோயில தான். எந்த வினை எனக்கு எந்த நோயுமே இல்லைங்க, எனக்கு எந்த நோய் இல்லை. ஆனாலும் என்ன ஆகும்? காது கேட்காது, கண்ணு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா சாமி எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டே இருப்பார். பாத்துறீங்களா? ஆஃப் பண்ணிட்டே இருப்பார். எதுக்காக மூப்பு அப்படிங்கிற நோய் வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க. என்ன கவனிங்க, முக்கியமான செய்தி. ஏன் இந்த மூப்புங்கிற நோய் வச்சிருக்காருன்னா, அப்பதான் இந்த உடம்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன்மாவை கூப்பிட்டு போக முடியும். அது புரிஞ்சிருக்கோ புரியலையோ, அதை கூப்பிட்டு போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஆன்மா நான் எப்ப கூப்பிட்டா, நீ எப்ப கூப்பிட்டா நான் வரதுக்கு தயார் இருக்கேன்னு நினைக்குதுன்னு வச்சோம். யோ, நீ எப்ப கூப்பிட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கையா? நீ கூப்பிடுவியா மாட்டையா நினைச்சிட்டு இருக்கேன். நீ எப்ப கூப்பிட்டாலும் வந்தேன் அப்படின்னு நான் தயாரா இருக்கேன்னு நினைச்சா, நாம வரமாட்டோன்றதுக்காகத்தான் மூப்பு கொடுத்து, மூப்பு கொஞ்சமா எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி நோயெல்லாம் கொடுத்து சாமி என்ன பண்றாரு? நம்மளை கூட்டிட்டு போறான். நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு காரணம். அப்படித்தானே? இந்த உடம்பு இல்லாம கொஞ்சம் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு காரணம். நாம பிறக்கிறதுக்கு காரணம் தாய் தந்தையினுடைய இணைவு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அது ஒரு உப்புக்கு சப்பு காரணம்.
தாய் தந்தையுடைய இணைவினாலதான் அவன் பிறந்திருக்கமான உப்புக்கு சத்து காரணம். எத்தனையோ தாய் தந்தை இணைந்தாலும் குழந்தை பேர் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதனால நல்லா கவனிங்க, நாம பிறந்ததுக்கு தாய் தந்தை இணைவு ஒரு உப்பு சப்பு காரணம். நாம இறக்குறதுக்கும் நோய் என்பது ஒரு உப்பு சப்பு காரணம் தான். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க? இரவாமல் பிறவாமல் எனையாலும் சத்குருநாதா பாடுறாங்கல்ல. சாமியை நான் பறக்கவும் கூடாது, சாமி நான் பாயில படுக்க கூடாது. யார் சொல்றா? யார் சொல்றா? அருணகிரிநாதர் சொல்றாரு, நான் பாயில் படுக்காம நோயில் விழுகாம நான் வர்றேன். இங்க பாரு, நான் உயிரை துறக்கிறதுக்கு, உடல்ல இருந்து உயிரை துறக்கிறதுக்கு எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் நோயினால சாகக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. சாமியில சொல்றாரு, உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் சாமி, நான் சாவது உண்மை. நான் அந்த உடம்புல இருந்து உயிர் போறது என்னைக்கும் நடந்தே தீரும். ஆனா நான் நோயினால சாகக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. நோயினால செத்தேன்னா யமன் வந்து கூட்டிட்டு போவான். நீ கூப்பிட்டா நான் வரேன், நீ வந்து கூப்பிடு நான் வர்றேன். யமன் வந்து கூப்பிடக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. யமன் வந்து கூப்பிடக்கூடாது. நீ மயில் அனுப்பணும். யாரு? நீ மயில் அனுப்பணும் எனக்கு. நீ மயில் அனுப்பிச்ச உடனே, மயிலை பார்த்த உடனே நான் வந்துருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால நாம வர்றோன்ற நினைப்பு இருந்தாலே, நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வர்றேன் சாமி, ஒன்னும் பிரச்சனை இல்லை சாமி. அப்படியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சாமி நின்ட்டான்னு வச்சுங்க. ஏன்டா டேய், ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்துருவேன், பேச்சுக்கு சொன்னா உடனே வந்துருவியா? என் புள்ள கல்யாணம் இருக்கு, என் பேத்தி கல்யாணம் இருக்கு, அது பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் பாங்க. ஏங்க நம்ம இருக்கிறனாலதான் நம்ம பிள்ளைங்க கல்யாணம் நடக்குதா? நம்ம இருக்கிறனாலதான் நம்ம பேத்தி கல்யாணம் நடக்குதா? நம்ம இருக்கிறனாலதான் பூமி சுத்துதா? நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஐயோ நான் தான் இது பண்றேன், நான் இல்லாட்டி எதுவுமே நடக்க நினைக்கிறோம்ல, அந்த எண்ணம் தான் நமக்கு என்ன தருது? எல்லா நோயையும் தருது. பெருமானே எல்லாம் நீதான் நடத்துற, நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வர்றேன். ஏங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஹனிமூனுக்கு போனோம், அந்த பிள்ளைய கூப்பிடுறாருங்க. கல்யாணம் முடிச்ச கையோட 16 வயசு புள்ள. யாரு? நான் யார சொல்றேன்? ஞான சம்பந்தர் சொல்றேன். ஞான சம்பந்தர் கல்யாணம் முடிச்சு ஹனிமூனுக்கு போக வேண்டிய பிள்ளைய சாமி வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாருங்க. அவர் என்ன பண்றாரு? யோ என்ன இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் அப்படின்னு சொல்லி நாங்க ஊட்டி வரை உரைவு மாதிரி நாங்க போய் சுத்தி பார்த்துட்டு ஊட்டிக்கிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சா, அப்புறம் என்னத்துக்கு நீ கல்யாணம் முடிச்சு கொடுத்த? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? சிவபெருமானை பார்த்து எதுக்கு நீ கல்யாணம் முடிக்க வச்ச? கல்யாணம் முடிச்சு ஜாலியா நாங்க இருந்து கொஞ்சம் எல்லாம் பிள்ளை குட்டி இதெல்லாம் அப்படி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வயசான பிறகு வர்றோம்னு பார்த்தா, கல்யாணம் முடிச்சு மாலை கூட கசங்கல, அந்த மாலை வாடல, அந்த வேள்வி தீல இருக்கக்கூடிய வேள்வி கூட அமரல, நீ என்னை கூப்பிடுறேன்னா என்ன அர்த்தம்? கேட்டிருப்போமா கேட்கலையா? என்ன பண்ணாரு? கூப்பிட்ட உடனே நான் வர்றேன்னு. சரி நான் வர்றேன். யாரை பிடிச்சுக்கிட்டு? மனைவியோட கையை பிடிச்சுக்கிட்டு. ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? யார் யாரும் ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் இந்த தீக்குள்ள போங்க அப்படின்னாரு. எல்லாரும் போறாங்க, துப்பு 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 துப்புன்னு. இந்த பக்கம் போறாங்க, அந்த பக்கம் மறைஞ்சிடுறாங்க, இந்த பக்கம் போறாங்க, அந்த பக்கம் மறைஞ்சிடுறாங்க. இதுல எச்சியலை எடுக்க வந்தவன், விறகு போட வந்தவன், அவன் கூட போயிட்டான். போறப்போ நம்ம பிள்ளை என்ன நினைக்கும்? நம்ம வீட்டுல நம்ம பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு வந்தோமா இல்லையா? நம்ம வீட்டை என்ன எதுவும் நினைக்கலையா? அப்படி நினைப்பு இல்லாதவங்க எல்லாருமே போயிட்டாங்களாம். சில பேர் நின்றுட்டாங்களாம், அப்படியே சில பேர் நின்றுட்டாங்க பயந்து. அவங்கள பார்த்தா என்ன சொன்னாரு சாமி? காதலாகி கசிந்து கண்ணீர் ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. எப்பா நீங்க எல்லாம் வரல, கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க வர்றதுக்கு ஒண்ணு இருக்கு. கண்ணீர் மல்கி இந்த நமச்சிவாய மந்திரம் மட்டும் சொல்லிட்டே இருங்க, நீங்களும் அங்க வந்துருவீங்க. நம்ம எல்லாம் பார்க்கலாம், டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள போயிட்டேன். அப்போ சுவாமி நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு நினைச்சா அவங்களுக்கு நோய் இருக்கு. நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஐயோ போச்சே அப்படின்னு நினைச்சாதான் இந்த பிள்ளைய எப்படி கூப்பிடணும்னு சாமி அத்தனை நோயும் கொடுக்குறாரு. மூப்பு, திரை, நோய் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான காரணம் தான். அதனால சாமி நீ எப்ப நான் வருவேன், ஆனா நோயினால நான் வரக்கூடாது சாமி, நோயினால வரக்கூடாது. என்னை எம்மன் கூப்பிடக்கூடாது. எது வந்து கூப்பிட்டு போனோம்? உன்னுடைய மயில் என்னை கூப்பிட்டு போனோம்.
மயில் மயில் என்ன கூட்டிட்டு போனோம், உன்னுடைய சிவன் அடியார் பூத கணங்கள் என்ன கூட்டு போனோம் அப்படின்னா தான் வருவேன். அதனால அப்படி சொன்னவர் தான் யாரு? மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் எதுக்கு பயப்படல? சாவுக்கு பயப்படல. எமன்கிட்ட நான் போக மாட்டேன். அவன் யாரு என்ன கூப்பிடுறதுக்கு? அவன் யாரு கூப்பிடுறதுக்கு? நீ தாண்டா வரணும், நீ வரணும் அப்படின்னு அவனை கட்டிப்பிடிச்சு உட்கார்ந்ததுனால யமனை தூக்கி அனுப்பிச்சிட்டு யோ நான் வந்தா தான் வருவான், வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னான். அதனால அந்த உணர்வு, அப்ப 2 உணர்வு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு, என்னால் ஆவது ஒன்றும் இல்லை பெருமானே, நீ எப்பொழுது அழைத்தாலும் தாயை பிரிந்த கன்று துள்ளி குதித்து வருவது போல நான் வருவதற்கு தயார் அப்படிங்கிற எண்ணமோ, என்னுடைய பிறவிக்கு வருகின்ற துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அதை தருகின்றவர்கள் காரணம் அல்ல, ஏற்கனவே அடியேன் செய்த பெரும் துன்பம் பெரும் அந்த வினைதான் இங்க வருகின்ற அந்த நினைப்பு. 2 நினைப்பும் தெரிஞ்சுக்கிட்டுதான் நீங்க வாழ்க்கையில இனிமே திருவாசக சிந்தனைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த நாள் ஒரு இனிய நாள் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிரும்ன்றனால எல்லாரும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செய்தி மட்டும் பார்த்துட்டு உள்ள போயிடலாம். தோழா போற்றி அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரே ஒரு போற்றி மட்டும் பார்த்துட்டு உள்ள போயிடலாம். ஏன்னா திருவாசகம் சொல்லாமலே முடிச்சுட்டான் பட அப்படின்னு சொல்லி நடத்தீங்கல்ல, அதனால தோழா போற்றி. இவன் திருவாசகம் பேசுறேன்னு சொல்லிட்டு கடைசியில தம்மாத்துண்டு திருவாசகம் பேசுவானா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவையில்லாத கதை பேசுவானா, கேட்டா இதுக்கு திருவாசக சிந்தனைன்னு பேரு வேற வச்சுக்குவானா அப்படிங்கிற மாதிரி. எனக்குமே நான் நினைப்பேன், ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல ஏதோ ஒரு வீடியோ பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தலைப்பு போட்டிருப்பாங்க, ஆனா தலைப்பை ஒட்டியே பேச மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அப்படியே வளவலா குளக்கலானே பேசிட்டு கடைசியில போய் தான் தொடுவாங்க. அதனால அப்ப என்னன்னா இவங்க தொலைக்கூட்டியே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனா டிஸ்கிளைமர் நான் போடுறேன், யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. இங்க நாங்க திருவாசகமே பேச மாட்டோம், சும்மா லொழலாக்கிதான் திருவாசகம் பேசுவோம். ஆனா வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தெல்லாம் இங்க பேசுவோம் அப்படின்னு நான் ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன். சரி, அப்ப தோழா போற்றி. இறைவன் எப்படிப்பட்டவன்? தோழனாக விளங்குபவன். இறைவன் தோழமை உணர்வு கொண்டு பெருமான நாம் அடையணும்னா 4 விதமான நிலைகள்ல பெருமான் அடையலாம். சர்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று சொல்லுகின்ற 4 மார்க்கங்கள் மூலமாக அடையலாம். அதுல சகமார்க்கம் என்பது தோழ மார்க்கம். யாரு தோழமை உடையவர்? தோழமை பக்தி பண்ணவர் யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமி. எப்படி சொல்றீங்க? நட்பு முறையில சுந்தரர் என்ன சொன்னாரு? நம் தவர் ஊரர் அப்படின்னு சொன்னார். யாரு? சிவபெருமான் தான் சொன்னாரு. சிவபெருமான் தான் சொன்னாரு. சுந்தரர் எப்படி பக்தி பண்ணாரு? பித்தா உரிமையோட செய்தாருங்கய்யா. ஏன் உரிமையோட? நல்லா கவனிங்க. சுந்தரர் செய்தது, ஞான சம்பந்தர் செய்தது, நாவுக்கரசர் செய்தது, மாணிக்க வாசகர் செய்தது, இது எல்லா பக்தியுமே நல்லா கவனிங்க, இது எல்லா பக்தியுமே அடிமை பக்தி தான். எல்லா பக்தியுமே என்ன பக்தி தான்? அடிமை பக்தி தான். ஆளாய் உனக்கு அல்லேன் எனலாமே அப்படின்னு தானே சொன்னாரு. ஆளாய் உனக்கு அல்லேன். ஆளாய் உனக்கு அல்லேன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தங்களா ஐயா? ஆளாய்னா ஆள்னா இவர் என் ஆள் அப்படின்னா இவனுடைய அடிமைன்னு அர்த்தம். ஆள்னா என்னது? வேலைக்கு ஆள் தேடுறோம் அப்படிதான் சொல்லுவோம். வேலைக்கு ஆட்கள் தேவை. ஆள்னா என்னது? வேலைக்கு அன்னைக்கு கூலிக்கு அடிமை. நம்ம என்ன சொல்றோமோ அவங்க செய்வாங்க. ஆமா, அப்படிதானே அர்த்தம். வேலைக்கு ஆட்கள்னா நம்ம என்ன சொல்றோம்? தம்பி இதை கூட்டு பணம் கூட்டுவாரு, அப்படி நிறுத்திடுவாரு, உட்காரு பணம் உட்காருவாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு இதை செய் பணம் செய்வார். அப்படித்தானே? அதான வேலை. ஆள் அப்படின்னா அடிமைன்னு. ஆளாய் உனக்கு அல்லேன்னு இடம். உனக்கு போய் நான் அடிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா என்ன சொன்னாரு சுந்தரரை பார்த்து? சாமி என்ன சொன்னாரு? எப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாரு? நீ எனக்கு அடிமை தானே சொன்னாரு. நீ மட்டும் இல்லடா, உனக்கு வருகின்ற வழியா வர எல்லாருமே எனக்கு அடிமைன்னு உங்க தாத்தா எனக்கு எழுதி வச்சுட்டாரு. நீ எனக்கு அடிமைன்னு தானே சொன்னாரு. இது எப்படி நீங்க தோழன்னு சொல்றீங்க? மீளா அடிமை உனக்கே பாடாரோ இல்லையா? உனக்கு நான் மீளா அடிமை. மீளா அடிமை அர்த்தம்
என்னைக்குமே அவனுக்கு அடிமை. நான் உங்ககிட்ட வந்தாலும் சரி, என்னை கூப்பிட்டுக்கிட்டாலும் சரி, எப்பயுமே அவனுக்கு அடிமை. பாத்துருக்கீங்களா? அது மாதிரி இப்ப நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், தெரிஞ்சவங்க வீடு, விருதுன்னு போய் வீட்டுக்கு போறோம். நல்லா கவனிங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம நல்லா உபசரிப்பாங்க, நல்லா பாத்துக்குவாங்க, நல்லா தெரியும். அப்படியா அவங்க வாங்க, நீங்க இது உங்க வீடு மாதிரி பாத்துக்கோங்க, உங்க வீடு மாதிரி இதை நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே விறுவிறுன்னு போய் வீரவை திறந்து அந்த அம்மாவோட நைட்டி எடுத்து இல்ல அந்த அம்மாவோட சேலை எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா என்ன நினைப்பாங்க? ஒரு பேச்சுக்கு சொன்னோம், உங்க வீடு மாதிரி நடத்துக்க பேச்சுக்கு சொன்னோம், இந்த அம்மா பாரு எப்படி எல்லாம் பண்ணுது பாரு அப்படின்றது. சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் இந்த வீடு சொந்த வீடு எனக்கு சொன்னீங்கல்ல, சாயங்காலம் ஒரு 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 லாயரை கூப்பிட்டு வந்து என் பேர்ல கரையை எழுதி வாங்கிக்கிறேன். என் பொறுமையை சோதிக்காதுங்கடா, என் பொறுமையை சோதிக்காதடா டேய், நானே ஒரு நல்லதுக்காக சொல்ல வந்தா ஒரு வார்த்தைக்கு. அது மாதிரி அவங்க என்ன பண்ணோம், நம்ம வந்ததை பார்த்து அவங்கதான் என்ன பண்ணோம், இங்க இருந்தாங்க நைட்டு இந்த ட்ரெஸ் மாத்திங்க, மாத்து ட்ரெஸ் இருந்தாங்க, அவங்கதான் எடுத்து கொடுக்கணும். அது போல நாம் அடிமை பக்தி செய்யணும், சிவபெருமான் தான் நமக்கு ஸ்தானம் கொடுக்கணும். சிவன் தான் ஸ்தானம் கொடுத்தான் யாருக்கு? சுந்தரருக்கு சிவன் தான் ஸ்தானம் கொடுத்தான். தோழர் நம்தமர் ஊரன் எப்ப நம்ம ஊருக்கார வர்றான்ப்பா, என் பிள்ளை வருது, யார் சொன்னா? என் பிள்ளை வருது. ஞானசம்பந்தரை பார்த்து பிள்ளைன்னாரு. ஏன் ஆளு வரான், என்னுடைய அடிமை வரான். நாவுக்கரசரை பார்த்து சொன்னாரு, நானே வர்றேன்டா அப்படின்னு மணிவாசகரை பார்த்து சொன்னாரு, நானே வரேன்டா அப்படின்னு சொன்னார். அதனால நாம செய்த அடிமை பக்தி தான் செய்யணும், அவங்கதான் பொசிஷன் கொடுப்பாங்க. சுந்தரர் என்ன பக்தி செஞ்சாரு கேட்டா என்னதான் சொல்லணும், என்ன பக்தி செஞ்சாரு? அடிமை பக்தின்னு சொல்லணும். ஞானசம்பந்தர் என்ன பக்தி செஞ்சாரு? ஞானசம்பந்தர் அவரும் அடிமை பக்தி தானுங்க ஐயா. நால்வருமே அடிமை பக்தி செஞ்சாங்க. அதுக்காகதான் கேள்வி கேட்டேன். ஞானசம்பந்தர் என்ன பண்ணாருன்னா அடிமை பக்தி தான். நம்மளுடைய நாவுக்கரசர் என்ன பண்ணாரு? சொல்லவே தேவையில்லை, அடிமை பக்தி தான். ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு அடிமை தான் சொல்றேன் எல்லா இடத்துலயும். அப்பா உனக்கு நான் அடிமைப்பா, உனக்கு நான் நாய்ப்பா, நாய். நல்லா கவனிங்க, ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைய செய்ய அப்படியே முடிஞ்சிருச்சு. தோழா போற்றினா அவன் தான் நம்மளை பார்த்து தோழர்னு சொல்லணும். தோழான்னு அவன் தான் நம்மளை பார்த்து தோழர்னு சொல்லணும். நாம அவனை பார்த்து என்ன சொல்லணும்? இயமானனாம் விமலா போற்றி. இயமானன் என்ன அர்த்தம்? இயமானன்னா எஜமானன் அர்த்தம். எஜமானன் அர்த்தம். நம்மளுடைய எஜமானன் யாரு? நம்ம எஜமானன் யாரு? சொல்லி நமக்கு எஜமா யாருன்னா நம்ம சிவபெருமான் தான். இயமானனாம் விமலா போற்றி. இயமானனா இயமானன், அவன் தோளான்னு நம்மள சொல்லணும். அப்ப தோளா அப்படின்னு கூப்பிடுப்பா சாமி போற்றி. என்னை எப்படி கூப்பிடணும் நீ? அப்பதான் உங்கள்கிட்ட நான் நெருக்கமா பேச முடியும். நான் உனக்கு அடிமைதான், நீதான் என்ன பண்ணணும்? தோழனாக பாவிக்க வேண்டும். அப்படி தோழனாக பாவிப்பவனும் சிவபெருமான் தான். புரியுதுங்களா? நிறைய இடங்கள்ல நல்லா கவனிங்க, ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். நிறைய இடங்கள்ல மணிவாசகர் தன்னை நாயின்னு சொல்லிக்கிறார். தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நாயின் கடையேனை. அதுல ஒரு நாய் சிறுநாயை அப்படின்னு சொல்லுவார். ஒரு இடத்துல சிறுநாய் அப்படின்னு சொல்லுவார். நிறைய இடங்கள்ல நாயை பத்தி சொல்லுவாரு. புழுத்தலை நாய் அப்படின்னுவாரு. நிறைய நாய்களை பற்றி சொல்லும் போது ஒரு இடத்துல சிறுநாயனை அப்படின்னு சொல்லுவாரு. இந்த நாய் அப்படின்னாலே அது என்ன அறியும்? அதுக்கு ஒண்ணும் தெரியாது. அதுக்கு என்ன மட்டும்தான் தெரியும். விசுவாசமா இருக்கு. நன்றி ஆட்ட தெரியும். நன்றியோட இருக்கும். ஒருத்தனுக்கு தான் நன்றியோட இருக்கும், எல்லாத்துக்கும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கார வீட்டுல போய் காவ காக்கலாமா? அது நல்ல நாயா? நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பிரியாணில 2 பீஸ் போட்டான்றதுக்காக அவங்க வீட்டுல பாதுகாத்தா அந்த நாய்க்கு என்ன பேரு? எச்சக்கல நாய்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த எச்சக்கலைக்காக போய் அவன் வீட்டுல போய் என்ன பண்ணுது? அவன் கிட்ட போய் நம்ம வீட்டுல நிக்க வேண்டிய நாய் அவன் வீட்டை பாதுகாக்கிற மாதிரி நமக்கு உயிர் கொடுத்த சிவபெருமானை மறந்து
மற்றுமோர் தெய்வத்தை போய் நின்னா, மற்றுமோர் தெய்வம் தான் எனக்கு அப்படின்னு அங்க போய் அவங்க வீட்டை நான் பாதுகாத்து உட்கார்ந்தேன்னா சிவபெருமான் ஒண்ணும் சொல்ல மாட்டான். ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, டாஸ் 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 டாஸ். நான் அதை சொல்ல மாட்டேன். சரி, அப்போ சிறுநாய்னா என்ன அர்த்தம்னா, நாய்க்கு ஒண்ணும் தெரியாது, விசுவாசம் மட்டும்தான் தெரியும். நாய்க்கு ஒரு ஒரு அது சரியான விஷயம் இருக்காது. சிறு நாய்னா இன்னும் கொஞ்சம் வல்னரபிள். என்னன்னா அதுக்கு, ஆனா நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாரோ கையில கம்பு எடுத்து வராங்க, என்ன பண்ணும்? நாய் கையில கம்பு எடுத்துல என்ன பண்ணும்? பயந்துட்டு ஓடிடும்ல. ஒரு நிறைய கூட்டம் ரோட கிராஸ் பண்ணோம், எப்படி பார்த்து கிராஸ் பண்ண, நம்ம கூட அப்படி பார்த்து கிராஸ் பண்ணணும். ஹைவே எல்லாம் நான் என்ன அழகா கிராஸ் பண்ண பாத்தீங்களா, என்ன அழகா கிராஸ் பண்ணும். ஆனா இந்த சிறு நாய்க்கு வர்றவங்க நம்ம தூக்க வராங்களா அடிக்க வராங்களான்னு தெரியும். நாயே பிரச்சனைக்குரியது. வர்றவன் என்ன அடிப்பானா வைப்பானா, என்னை அடிக்கிறதுக்காக வரானா, என்னை காப்பாத்துறதுக்காக வரானா, இது மாதிரி பெருமானே நான் சிறுநாயாக இருக்கின்றேன். என்னை யாரு அடிக்க வராங்க, என்னை யாரு காப்பாத்த வராங்க, என்ன நீதான் காப்பாத்துவியா, நீதான் காப்பாத்த மாட்டியா, எனக்கு நீதான் சாப்பாடு போடுவியா, நீதான் சாப்பாடு போட மாட்டியா, உன் கூட தான் இருக்க போறேனா, உன் கூட தான் இல்லாம இருக்க போறேனா, எங்க போய் வாழ போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு தெரியாம சிறுநாயாக நான் இருக்கின்றேன் அப்படின்ற. அப்போ நாம செய்கின்ற பக்தி சிவபெருமானிடத்தை எப்படி இருக்கணும்? அடிமை பக்தியாக இருக்கணும். அடிமை பக்தியா இருக்கணுங்க ஐயா. பக்தியாக இருக்க வேண்டும். அந்த பக்திக்கு அவன் உகந்து தருகின்ற பரிசு தான் என்னது? தோழனாகவோ தோழன் சகமார்க்கமா சன்மார்க்கமா அவன் தான் முடிவு பண்ணான். நாம சிவபெருமான் தோல் மேல கையப்பட்டு, என்னடா நல்லா இருக்கியா, நம்ம சுந்தரர் எல்லாம் தோழமை பக்தி பண்ணாராமே, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இவ்வளவு நாளா சுந்தரர் தோழமை பக்தி பண்ணா, இனிமே என்ன பண்ணோம், உன்னை நான் தோழனா வச்சுக்கிறேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போலாம். அடிமை அவனை பார்த்தாலே கை கால் நடுங்கணும். என்ன சொல்ல போற, இங்க உட்கார சாமி, எந்திரிக்கிறேன் சாமி, உன் பிள்ளைகளை நல்லா பாத்துக்கிறேன் சாமி, உங்க வீட்டுக்காரர் நல்லா சாப்பாடு போடுறேன் சாமி, அவங்க இவங்க நல்லா பாத்து சரிங்க சாமி, அப்படி சொன்னாதான் குடும்பம். ஐயா வாழ்ந்து போதீரேங்கிற சாங்ல ஃப்ரெண்டு மாதிரி தாங்க ஐயா சொல்றாரு. வாழ்ந்து போதீரே அதுலதான் மீளா அடிமை தானே, மீளா அடிமை சாங்லதான் வாழ்ந்து போதீரே சொல்றாரு. மீளா அடிமை உனக்கு எனக்கு தரலன்னா நீ நல்லா இருந்துக்கோ, எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. அவர் அடிமை பக்தி தான் செய்யறாரு. அவர் என்ன பண்றாரு, அடிமை பக்தி தான் செய்யறாரு. நான் சொல்ல வரேன், நாம போய் சிவபெருமான் தோல்ல கைய போடுற பக்தியை யாரும் பண்ணல, சிவபெருமான் தான் நம்ம தோல்ல கைய போட்டிருக்காரு, அவர் தோல்ல. அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க, நாம சிவபெருமான்கிட்ட அவர் திட்டுற மாதிரி சில வார்த்தைகள் வருது இல்லையா, எத்திக்கு இங்க இருந்தீர் அப்படின்னு திருமுருகன் பூண்டியில எல்லாம் கேக்குறாரு. என்ன பிடிச்ச சனியனேன்றாரு, எனக்கு பிடிச்ச சனியனேன்றாரு, சாமியை பார்த்து சனியனேன்றாரு. நாம நல்லா கவனிங்க, திட்டுனா அது தோழமை ஆயிடுமா? என்ன பாருங்க சுகந்தி அம்மா, நான் தெரியாதான் இருக்கிறேன். நம்ம பிரின்சிபல் இருக்காரு, நம்ம பிரின்சிபல் காலேஜ் ஸ்கூல் பிரின்சிபல், அவர் நமக்கு யாரு, பாஸ். அந்த ஒரு வேலை சொல்றாரு, 1 மணி நேரம் பர்மிஷன் கேளுங்கன்னு கேக்குறப்ப என்ன பண்ணுவான், தர முடியாது வேலையை முடிச்சுட்டு போங்கன்றப்ப என்ன சொன்னோம், தனியும் முடிச்சவன் நமக்குன்னு சேர்ந்திருக்கான் பாரு அப்படின்னு நம்ம திட்டுறமே, நம்மளுக்கு தோழமையா என்ன? அவன் நம்ம பாஸ் தான், ஆல்வேஸ் ஹி இஸ் அவர் பாஸ். பாஸ திட்டக்கூடாதுன்னு எந்த மனசுல நான் திட்டிக்கிறேனே, அடுப்பாவது என்ன பண்றான் பாரு, ஏண்டா 1 மணி நேரம் எனக்கு நீ கொடுத்தா, 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தா உன் குடியாடா முழுகிரும். அப்படி நாளைக்கு இந்த வேலையை பாக்குறேன்டா, எனக்கு நான் போகக்கூடாது, சரியான சாடிஸ்டா நீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முனங்கிக்கிட்டே நம்ம பதில் பாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவன் என்ன பண்றான், அவர் என்ன பண்றாரு, பேசுறாரே தவிர திட்டும் போது என்ன பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவரை அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, நான் டைம் ஆயிடுச்சு, நான் சொல்ல முடிச்சுக்கலாம். அப்போ ஒரு செய்தி என்னன்னா, தோழா போற்றினா சிவபெருமானை தோழமையாக பார்க்கணும்னு நம்ம சைவம் சொல்லி தரல. அதான் அது யாருமே சொல்லாத விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இது வரைக்கும் எல்லாரும் கேட்காத விஷயத்தை தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. தோழமை பக்தி பண்ணணும்னு சொல்லி தரல. 4 பேருமே செஞ்ச பக்தி என்ன பக்தி தான், அடிமை பக்தி. அடிமை பக்தி என்ன அர்த்தம், எனக்குன்னு ஒண்ணு இல்ல, எல்லாம் நீ சொல்றதுதான், என்னை ஆண்டுகொள் விற்றுகொள் ஒற்றிவை,
என்ன சொல்றாரு? என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள், என்னை ஆண்டுகோ வித்துக்கோ, உன்னை ஒத்தி வை, என்னை கரையம் பண்ணு, என்னமோ பண்ணு, எல்லாம் உனக்குத்தான். அன்றே என் ஆவியும் உணர்வும் கொண்டு என் ஆவியெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துரு, இனிமேல் என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றப்போ நம்ம மணிவாசனுடைய பக்தி எப்படி அடிமை பக்தி இல்லைன்னு சொல்ல முடியும்? நாம செய்ய வேண்டிய பக்தி அடிமை பக்தி தான். சிவபெருமான் நம்மளை எப்படி பாக்குறான்னு இருக்கு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அவன் தான் எப்படி பாக்குறான்னு இருக்கு. அதனால அவன் பார்க்கிற அந்த பார்வை நமக்கு தோழமையா இருக்கணும். பெருமானே என்று போற்றி செய்வதுதான் தோழா போற்றி. தப்பா புரிஞ்ச கூடாது. ஓஹோ, இனிமே நாமளும் சிவபெருமானும் ஒண்ணு, வா மச்சான் நம்ம நாளைக்கு நாம எங்க போலாம், நாம காலேஜுக்கு போலாம், வா மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிவபெருமானப்பா, புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? மச்சி நாளைக்கு வா, டீ அடிக்கலாம் மச்சி, வா போலாம் மச்சி, எங்க ஐயா தோழா போற்றின்னு சொல்லியிருக்காரு, வா மச்சி போலாம் அப்படின்னு அவன் யாரு? ஒப்புமை சொல்ல முடியாதவன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கத்தான் நாம சரியா இருப்போம். நாம செய்யற எல்லா தப்புக்கும் அவனையும் ஷேர் பண்ணிக்கிட்டு பத்தியா எப்படி அப்படின்னு அந்த மாதிரி தோழமை பக்தி செய்யக்கூடாதுன்னு தான் சைவம் சொல்லுதுன்னு உங்களுக்கு வலியுறுத்ததுக்கு தான் சொன்னோம். வேற ஒண்ணும் கிடையாது. நாம செய்ய வேண்டிய அவனை பார்த்து கிட்டுக்கிட்டு நடுங்கணும். பெருமானே உனக்கொன்று படி செய்ய வந்தோம், ஏது பணி என்று பணி என்று எங்களுக்கு பணி கட்டளை இடுவாயாக அதை செய்யறோம். இன்னைக்கு காலைல எந்திரிச்சிட்ட உன்னுடைய எல்லா வேலையும் பாரு, உங்க வீட்டு அம்மா உங்க வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் சோறு போடு, அவங்க வீட்டு மாமனார் மாமியாருக்கெல்லாம் சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னா கேட்போம். ஃப்ரெண்டா இருக்குன்னு நினைச்சுவோங்க. அவர் சொல்லுவாரு உங்க மாமனாருக்கெல்லாம் சாப்பாடு, அடப்போடே நீ சொன்னா கேட்கணுமா? அந்த எண்ணம் வருமா வராது? அவனை ஃப்ரெண்டா பார்த்தா. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது ஃப்ரெண்டா பார்த்தா அவன் வார்த்தையை சட்டை பண்ணாது, அவன் சொல்ற வார்த்தையை சட்டை பண்ணாது. அடிமையா பார்த்தா மட்டும்தான் எந்த மறுப்பும் சொல்லாம வேலை செய்யும். அதனால ஃப்ரெண்டா பார்த்தா அருகது யாருக்கும் கிடையாது, யாரும் பார்க்கவும் இல்லைன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அவனுக்கு அடிமை கிட்டு நடுங்கணும். ஐயோ, யாருக்கும் தேவரும் மூவரும் காணா திருவடி எனக்கு வந்திருக்கே பெருமானே, கை நடுங்குது, கால் நடுங்குது, உனக்கு பூசை பண்ணும் போது எனக்கு கை நடுங்கணும், கண்ணீர் பெருகணும். பெருமானே உனக்கு நான் நாளைக்கு பொங்கல் வைக்க போறேன், உனக்கு நன்றி சொல்ல போறேன் பெருமானே, சூரியனை இயக்கி எனக்கு அருள் செய்கின்ற பெருமானே உனக்கு கை நடுங்கணும், அப்படியே பொங்க பானை பொங்கி வரப்ப கண்கள்ல நீர் பெருகணும். இது போல பெருமானே எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒளி தரணும் பெருமானே, உள்ளொளி பெருக்கி எனக்கு ஒளி தரணும் பெருமானேன்னு பொங்கலை கிண்டி பெருமானுக்கு அப்படி அவன் ஆண்டான். நாம அடிமைன்னு சொல்லி, அம்மா ஐயா கொண்டு வந்திருக்கேன் சுவாமி, கொண்டு வந்திருக்கேன் எசமா பாத்துங்க எசமா அப்படி நின்னாதான் ஒழுக்கமும் அறமும் நமக்குள்ள நிலைக்கும். வாமச்சி வெளியில போய் ஒரு டீ அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ற நினைப்பு இருந்ததுன்னா, உனக்கே 2 வயசுன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு 2 செட் படி விட அப்படின்னு பேசுற மாதிரி வந்ததுன்னா அந்த பக்தி நன்மையை தராது, அந்த உணர்வு நன்மையை தராது. புரிதுங்களா? புரிதுங்களா? அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தோழா போற்றிக்கு இப்படி ஒரு விளக்கத்தை சைவத்துல யாரும் கொடுத்ததே இல்லை என்று சொல்லி சிவபெருமான். ஐயா சிறுநாயினா என்னங்க ஐயா? சிறுநாயினா என்னன்னு சொல்லுங்க. நாயினா நாயினாலே என்ன பண்ணாலும் மிஸ்டேக், அதுக்கு எங்க போனாலும் என்ன பண்ணும், காலில் சகதி இருக்குன்னு பாக்குமா பாக்காது, அது வீட்டுக்குள்ள வரும் போகும். அது போல நம்மளுடைய மிஸ்டேக் உணராதுதான் நாயி. ஆனா சிறுநாயினா இன்னும் கொஞ்சம், அந்த பெருநாயினா கையில கம்பெடுத்தா பயப்படும், நம்ம அவங்க வீட்டுலதான் இருக்கோம்னு நினைக்கும், இவங்களுக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும்னு சொல்லும் அப்படி நினைக்கும். ஆனா சிறுநாயினா என்ன அர்த்தம், நாம எங்க இருக்க போறோம்னு தெரியல, நம்ம எவங்கிட்ட இருக்க போறோம். அனுபவ சுத்தி செய்வது அறியா சிறுநாயன் பல மலர்காண. அப்போ சிறுநாயினா இன்னும் கொஞ்சம், நாயினாலே இழிந்தது இன்னும் இழிந்திருக்கேன் சாமி, இன்னும் புரியாம நிக்கிறேன்னு தன்னை பத்தி பேசுறாருன்னு தான் அதையே நாங்க சொல்ல வேணும். ஆனா இங்க செய்தி நீங்க எடுத்துக்க வேண்டிய செய்தி என்னன்னா, பெருமானிடம் நாம் செய்ய வேண்டிய பக்தி. யாராவது கேட்டாங்க ஞான சம்பந்தர் என்ன பக்தி பண்ணார்னா, அவர் மகன் போல பக்தி பண்ணாரு, அவர் இவர் ஃப்ரெண்டு மாதிரி பக்தி பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. அப்படி அவங்க பக்தி பண்ணலன்றதுதான் அவங்க முதல் பாட்டிலேயே சொல்லிட்டாங்க. ஆளாய் உனக்கு அல்லேன் எனலாமே மீளா அடிமை. இந்த இடத்துல மட்டும் நிறைய இடத்துல சொல்றேன். அதனால 4 பெருமக்களும் செஞ்ச பக்தி அடிமைதான். அவனுக்கு முன்னாடி அடிமையா நின்னாத்தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும். அவன் தான் நம்மளை எப்படி பார்க்கணும், தோழனா பார்ப்பான். அவனுக்கு முடிஞ்சா தோழனா பார்ப்பான், கடைசி வரைக்கும் நம்ம அடிமையா வச்சுக்குவான். இல்ல கடைசி வரைக்கும் வாப்பா வீட்டுக்குள்ள வாப்பான்பா, இல்ல கடைசி வரைக்கும் வாசலே நில்லும்பா. அப்படியா சொல்லுவான்?
தவிக்கிட்டு ஓடிடுவான். தாய் சிறந்த தயாவான தத்துவம், எப்படா என் புள்ள வரும்னு காத்துட்டு இருக்கு. அதனால நாளைய பொங்கலை அடியார்கள் சிவப்பொங்கலாக கொண்டாடி பெருமானை அடிமை பக்தி செய்து வருகின்ற வருவினைக்கு அனைத்துக்கும் நானே காரணம் என்ற ஏற்புடைய கருத்தினை ஏற்று பெருமானுக்கு அடியார் திருவடி வணங்குவதனாலே 21 தலைமுறைகளும் நம்முடைய நரகங்களிலிருந்து நீக்கப்படுகிறது என்ற நினைப்போடு அடியவர்கள் அனைவரும் நல்லபடியா நாளைக்கு பொங்கல் வைத்து பொங்குகின்ற பொங்கல் உங்களுக்கு சிவ பொங்கலாக, ஞான பொங்கலாக, ஒளிமிக்க பொங்கலாக, இன்ப பொங்கலாக என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி குருநாதர் திருவடி பணிந்து அத்தனை அடியார்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி அடியேன் விடைபெறுகின்ற. யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷம் தான் போயிட போறோம். நமச்சிவாய் நிறைவு செய்யலாம். நிறைவு செய்துட்டு எல்லாரும் போயிடும். நமச்சிவாய். அம்மா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மழி வலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவிடை தாமலில் மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அடியனே ஒரு வார்த்தை சொல்லிடுறேங்கய்யா. காணும் பொங்கல் சொன்னீங்க இல்லையா? காணும் பொங்கல் அந்த நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆசீர்வாதம் வாங்கி அவங்க ஒரு ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பாங்க, நம்ம பணம் கொடுப்பாங்க, எல்லாம் வாங்கிப்போம். அது ஒரு இன்பமா நினைப்போம். நம்ம எந்த 5 ரூபா கூட அப்ப காலத்தை கொடுத்தா நம்ம பெருசாதான் நினைச்செல்லாம் செய்வோம். அவர் பெரியவங்கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. முன்னாடியே இப்ப தீபாவளிக்கு வரலாம் தாய் மாமனோ அம்மாவோ அப்போ எல்லாம் முன்னாலே வச்சிருவாங்க பொங்கலுக்கு எல்லாம். ஆனா அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி சிறப்பா செய்வீங்க. ஆனா அன்னைக்கு நீங்க அந்த பொங்கல் வச்சு அவங்களுக்கு நமக்கு என்னென்ன நன்மை செய்திருக்காங்களோ அவனை நினைக்கணும் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு எனக்கு ஒரு புது அனுபவம் கிடைச்சதுங்கய்யா. சிவாய நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. எல்லாரும் பொங்கல் வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கலாம். முதல்ல அது ஒண்ணு எல்லாரும் கேக்குற கேள்வி. இப்ப ஸ்கூலுக்கு கூட 2 காத்தடிச்சா லீவ் விடுறாங்க, 2 மழை வந்தா லீவ் விடுறாங்க. படுப்பாவி, எப்ப என்ன வந்தாலும் லீவே விட மாட்டீங்கடா, எல்லா வச்சாலும் லீவ் வச்சு விட்டுறா அப்படின்னு சொல்றவங்களும் என்கிட்ட இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களை இன்னைக்கு லீவ் மட்டும் விட்டுறாதீங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம் இல்லங்க ஐயா. இன்னைக்கு எவ்வளவோ சொல்லி இருக்கிறீங்க. அப்புறம் இதெல்லாம் வந்தா தானே கிடைக்குங்க ஐயா. வரலன்னு எப்படி கிடைக்கும்? நன்றிங்க சுவாமி. எனக்கு என்னன்னா இன்னைக்கு விட்டா உங்களை நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் பாக்கணும். ரொம்ப நாள்னா திரும்ப திங்கக்கிழமையில இருந்து பார்க்காம இருக்குமா, இந்த ஒரு சாக்க சொல்லியாவது உங்களை பாத்துடலான்ற ஒரு நம்பிக்கைக்காக தான் அடியன் சொன்னது. அதனால அடியார்கள் ரொம்ப ஓவர்லோட் பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு நல்லபடியா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கல் வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அனைத்து அடியார்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லா நாளைக்கு சிவ பொங்கல் சந்தோஷமா வைங்க. அருமைங்க சுவாமி. எல்லாரும் புரிஞ்சுக்கிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு 2 அடியார்கள் எவரேனும் பேசலாம். சுருங்க பேச 40 வினாடிகளுக்கு மேல பேசக்கூடாது. 2 அடியாருக்கு வாய் எவரேனும் பேசலாம். கிருஷ்ணவேணி அம்மா தான் சொல்ல வரீங்களா? யாராவது பேசலாம். இன்றைய அமர்வு பற்றி யாராவது 2 பேர். 40 வினாடிகள் தான் மேக்சிமம் பேசலாம். ஐயா திருவடி வணக்கம். இந்த பொங்கலுக்கு ஐயாவோட ஆசீர்வாதத்தை நாங்க பொங்கல் வைக்க போறோம். இந்த வருஷத்துல எங்களுக்கு பெருமான் திருவருள் நிறைய கிடைக்கும்னு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த ஒரு வருஷம் கூட ஐயாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு பின்னாடி கிடைக்கல, முன்னாடி கிடைக்கும். இந்த வருஷம் தான் முதல் நாள் கிடைச்சிருக்கு. பொங்கல் வைக்க முதல்ல கிடைச்சிருக்கு. அதுலயும் சிவப்பொங்கலா நினைச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வார்த்தையை நாங்க தட்டாம கடைபிடிப்போம் ஐயா. ரொம்ப அருமை. இந்த பொங்கல் தினத்துல நீங்க எல்லாம் எங்கேயா இருக்கிறீங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு. அதனால நாங்க உங்க பொங்கல் வார்த்தை சொன்னாலும் கூட நீங்க இன்னைக்கு வகுப்பு வச்சுதான் அங்கெல்லாம் எங்களை பார்க்க முடியுது. உங்களுக்கு இல்லைன்னா நீங்க எங்கேயா இருந்திருப்பீங்க. பொங்கல் அதுவும் யாரையும் பார்க்க முடியாத இருந்திருப்பீங்க. அதுக்கு ஒரு காரணம் நான் நினைச்சுக்கணும்.
நன்றி காரியம் நடத்துறதுதாங்க ஐயா. நன்றி ரொம்ப நன்றிங்க சிறப்புங்க. சாமி. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. சிறப்பு நன்றி நன்றி சிறப்பு. நன்றிங்க சாமி. நளினி அம்மா திருவடி வணக்கம். நளினி அம்மா நான் கையால் தெரிவு பண்ணுகிறேன். நானே ஐயா நளினி அம்மா ஐயா இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. எப்பவுமே வகுப்பு நல்லாதான் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பொங்கலை பத்தி தோளா போற்றிக்கு ஒரு புது விளக்கம் வந்து ரொம்ப ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்த மாதிரி இருந்ததுங்க. பல பேர்த்தோட மயக்கத்தை தீர்த்து ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நன்றி நன்றிங்க சாமி. நன்றிங்க சாமி. இன்னும் ஒரு அடியோருக்கு வாய்ப்பு எவரையும் பேசலாம். செல்வரதி அம்மா ஏதாவது பேசுங்க சாமி. அம்மா அங்கர்கண்ணியம்மா பேசுங்க. அங்கர்கண்ணியம்மா பேசுங்க, தொடர்ந்து அம்மா ஐயா பேசுங்க. ஐயா திருவடி வணக்கிறேன் ஐயா. சாமி வந்து உமக்கு எம்மை தோழனாக தந்தோம் சொன்னாங்கல்ல ஐயா. ஆனா அதை விட இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து அந்த தோழமைக்குள்ளேயும் அடிமை பக்தி இருக்குங்கிறது நல்லா புரிஞ்சிச்சு ஐயா. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நான் அதே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மை எம்மை எம்மை உமக்கு தோழனாக தந்தோம் தான் சாமி சொன்னாரு. ஆனா நீங்க அடிமை பக்தி அதுல இருக்குங்கிறது இன்னைக்கு நல்லா புரிஞ்சுது ஐயா. அதுதான் வச்சுதான் இதை நம்ம எல்லாமே செய்யணுங்கிறது புரிஞ்சுது. மாமிதான் சொல்லிருக்காரே தவிர இவர் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? நான் தான் உனக்கு அடிமை. இடிச்சிராம அதுக்குள்ள எல்லாமே அடிமை பக்தி இருக்குங்கிறது நல்லா புரிஞ்சுது ஐயா. எல்லாருக்குள்ளயும் இருக்குங்கிறது, நம்மளும் அந்த இடத்துக்கு போகணுங்கிறது. நம்ம சாமி கிட்ட போய் எல்லாம் சொல்றோம், ஆனா இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம யோசிக்கணுங்கிறது இன்னைக்கு புரிஞ்சுது ஐயா. நன்றி நன்றி நன்றி. அதுக்கடுத்து குகப்பிரியா. சிவாய் நமங்க ஐயா. அனைத்து அடியார்களின் திருவடிகளையும் மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் போகி கொண்டாடிட்டாங்க ஐயா. இன்னைக்குதான் உண்மை போகி. பழையன கடிதலும் புதியன புகுதலும். என்ன புதியன புகுந்திருக்கு அப்படின்னா, பெருமானை வந்து சுந்தர பெருமான் தோழனா வச்சுக்கிட்டாங்கன்ற ஒரு தவறான கருத்துல இருந்து பெருமான் தான் நம்மளை தோழனாவோ ஒரு பிள்ளையாகவோ அடிமையாகவோ நோக்கணுன்ற நிலைக்கு பக்குவம் அடையணும் அப்படிங்கிற ஒரு உண்மை புதியன புகுத்திட்டீங்க ஐயா. அதனால இந்த ஆண்டுதான் உண்மை போகி. இந்த பொங்கல் தான் எங்கள் வாழ்க்கையில் உண்மை பொங்கல். ஏன்னா பொங்கலுக்கான உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நாள். அதனால எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பொங்கல் திருநாள். உண்மையான பொங்கல் திருநாளை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பை தந்தீங்க. பெருமானுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. உண்மை உண்மை நீங்க சொல்லக்கூடிய அம்மா உங்க முகத்தை கொஞ்சம் காமிங்கம்மா, எனக்கு பாக்கணும். அடியார் இப்ப கடையில இருக்காங்கம்மா. சாந்தி அம்மா கடையில இருக்கேன். தெரியுது, நீங்க அதான் திருப்புதல் கேள்வி பதில்ல வர்றீங்கல்ல, அதனால உங்களை பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்க. நான் சாந்திமதி. நான் தான் சாந்திமதி. நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை அருமையான வார்த்தைகள். அம்மாவோட தமிழே வந்து இனிமை. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. யுகப்பிரியா அம்மாவோட நிறைவு செய்யறோம். யுகப்பிரியா அம்மா சுவாமி. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பத்தி நிறைய படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு புதுமை வந்து இதுவரை யாருமே கேட்காத ஒரு பொங்கலா எங்களுக்கு உண்மையிலே இருந்தது. என் வயசுக்கு இல்ல, சாந்தியம்மா வயசுக்கு அளவு சொல்றேன். அவங்க வயசுக்கு கூட நீங்க சொன்ன இந்த பொங்கல் விவரம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. சாந்தியம்மா தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஐயா சொன்ன விளக்கம் வந்து அவ்வளவு ஒரு இதா பிடிச்சிருந்தது. மனசு நிறைவா இருக்கியா. பொங்கலை பத்தி இவ்வளவு தூரம் காணும் பொங்கல் இப்படி இருக்கும் அப்படின்னு. மாட்டு பொங்கல் நாங்க இத்தனை நாள் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கும் உங்களோட விளக்கம் வந்து மிகவும் சிறப்பா இருந்தது. இனி மாட்டு பொங்கல்னு நாங்க அதை தவறா நினைக்க கூட மாட்டோம். நீங்க சொன்ன விளக்கம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுயா. மனசு ஒரு சந்தோஷமா. ஒரு முடி கரும்பு என்ன ஒரு கட்டு கரும்பு தின்ன தெவட்டு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது தங்களோட வார்த்தைகள் எல்லாமே. மனசு நிறைவா இருக்கு. எல்லாரும் அடியாருக்கும் அடியனோட பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஐயா சத்யநாராயண சுவாமி பேசுங்க சாமி. ரொம்ப நன்றி. எங்க வாய்ப்பு போயிடும் நினைச்சேன். எல்லா சிவனேஸ்வரர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நானும் இப்ப சென்னையில வந்து பொங்கல் கொண்டாட சூழ்நிலை இருக்கிற ஒரு புது வீட்டுக்கு வந்து எல்லாரும் எனக்காக வேண்டிக்கோங்க. சில இடர்பாடுகள் ஏற்பட்டது உடம்புல. மீண்டும் உங்க சிந்தனையை கேட்ட உடனே கொஞ்சம் மீண்டும் ஏற்படுது எனக்கு. நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் இல்லாம மகிழ்ச்சி. திருவாச சிந்தனைக்கு விடுமுறை வேண்டாம் ஐயா. புதன் வெள்ளி தொடர வேண்டும். நன்றி நன்றிங்க ஐயா. அம்மாவோட ரெடியா இருக்கையா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அம்மாக்கள்
அம்மாக்கள் நான் ரொம்ப சொன்னேன், ஏன்னா உங்க வீட்டு பணியும் செஞ்சு இது ரொம்ப கவனிக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, அம்மாக்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி நன்றி எல்லாருக்கும், உங்களுக்கு ஐயா, உங்க குடும்பத்துக்கே பொங்கல் வாழ்த்து. சரி சார், நன்றிங்க நன்றிங்க. அத்தனை அடியார்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லபடியா பொங்கல் செய்து அடியார்கள்லாம் அந்த பொங்கல் போட்டோஸ் எல்லாம் நம்மளுடைய குடும்பத்துல போடுங்க, எல்லாரும் பார்த்து இன்புறலாம். நான் வந்து இங்க இருக்கேன்றனால நாளைக்கு கல்லூரி, ஆக்சுவலி அதுல கல்லூரி பயங்கரமான அலுவல், அதனால நாளைக்கு லீவ் எல்லாம் கிடையாது, காலையில வெள்ளனையும் போயிடணும். அதனால நான் வந்து அடியன் உங்களுடைய பொங்கல் போட்டோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுறேன். நீங்க பொங்கல் வச்சீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு நம்ம குடும்பத்துல நம்ம எல்லாரும் நல்லா வந்து சிறப்பா அதை வந்து பார்க்கலாம். எல்லார் வீட்டுக்கும் வந்தது போல அடியனுக்கு உணர்வு இருக்கும். அதனால அதையும் முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வச்சு பெருமானுக்கு நாம பக்தி செய்வோம். நாம வந்து நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு திரும்பவும் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்ப்போம்னு சொல்லி எல்லாருடைய திருவடி பதிவுகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்கதற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குப்புடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவ மகிழ்ச்சி. எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கலாம். இனிய பொங்கல் நல்வாழ்த்து. நன்றி. சிவாய நம. திருவடி வணக்கங்க ஐயா. குருவே சரணங்க ஐயா. பொங்கல் வாழ்த்து.